சொல்லி நல்ல மினுங்கள் எல்லாம் வச்சிருக்குது டிஷர்ட்ல. ஓ பாருங்க நல்லா இருக்கேன்னு போல ஒரு ஒரு வழியா இருக்கும். அப்ப அந்த ஒரு வழியை புரிஞ்சு கொண்டு அதை ஞாபகத்துல வச்சு எனக்காக அந்த குளிசைய வந்து போட்டிருக்கீங்க. அதாவது இந்த விட்டமின் டி இந்த பாருங்க பாக்ஸ்ல வந்திருக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. ஏன்னா பியூட்டி கோல்ட் நியூட்டெல்லா சூப்பர். அதுவும் ஒன்று இல்ல சொன்ன எத்தனை போட்டு கிடக்காண்ட ஒன்று. அனைவருக்கும் வணக்கம். நான் ரோசாயினி. நான் ஜோவேல். சரி, அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு வீடியோல என்ன போட போறோம்னு சொல்லி நாங்க சொல்லவே தேவையில்லைண்ணே. சொல்லவே தேவையில்லை, பார்க்கவே தெரியும். அப்ப நாங்க ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நாங்கள் எங்களுக்கு 2 பெட்டி இப்ப கனடால வந்தன்னு சொல்லி. அப்ப நாங்க முதலாவது பெட்டி அண்டு உடைச்சு எல்லாமே காட்டினாங்களே. நாங்களும் பார்த்தது இல்லாமலுக்கு உங்களுக்கும் காட்டியிருந்தோம். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க உண்மையிலே நல்ல உடுப்புகள், அழகான உடுப்புகள், நல்ல ட்ரெஸ் எல்லாம் சொல்லி எங்களுக்கு கமெண்ட் பண்ணிருந்தீங்க. சொன்ன உங்களுக்கு நன்றிகள். அதே மாதிரி இப்ப நாங்க இன்றைக்கு வந்து 2வது பெட்டியை நாங்க அன்பாக்ஸ் பண்ண போறோம். அப்ப இதுக்குள்ளே என்னென்ன இருக்கோ தெரியல. ஆனா கூடுதலா சொல்லியிருந்தீங்கன்னா ஹரியானாக்கு ஜெரோமிக்கு சாப்பாட்டு ஐட்டங்கள் வந்து இருக்கான்னு சொல்லி அதுல கூடுதலா எல்லாமே உடுப்புகள் இல்லைன்னு. அதுல ஃபுல்லாவே உடுப்புகள் நகைகள் எல்லாம் வந்திருந்தது. அப்ப இதையும் நாங்க ஓபன் பண்ணி பாப்போம் இதுலயும் என்னென்ன இருக்குன்னு சொல்லி. ஏன்னா அப்ப நாங்க உடைச்சு பாப்போம். வெட்டுங்க அப்படியே வேலை வெட்டுங்க. கத்திரிக்கோள் நல்ல பெருசா கிடக்கு. இது நல்ல பெரிய பட்டி தானே. இதுவும் நல்ல பெருசா தான் கிடக்கு. எப்படி பேக் பண்ணி வச்சிருக்கீங்க? 2 கரையும் பட்டுவோம். 2 கரையும் பட்டி நடுவால அப்படியே எடுத்து உடைச்சு. இது சரியான வெயிட், தூக்கைக்குள்ளே சரியான பாரமா இருந்தது. அப்படியே எடுத்துருவாங்க. ரைட், கத்திரிக்கோளை தாங்க தந்துட்டு காட்டுங்க பாப்போம் என்னென்ன சாமான்கள் இருக்குன்னு சொல்லி. இருக்கிற ஐட்டங்களை வழியில் எடுங்க. சரி, நல்ல ஒட்டு வரலானே. சரி, 2மே நாங்க நினைக்கல பெரிய பட்டி தான். 2 நல்ல பெரிய பட்டி. சரி, அப்ப நாங்க முதலாவதா வந்து என்ன எடுப்போம்? முதலாவதா வந்து கலர்ஃபுல்லா எடுப்போம். கலர்ஃபுல்லா எடுங்க பாப்போம். கலர்ஃபுல்லா எடுக்க போறேன் பாருங்க. பாருங்க அப்படி என்று சொல்லி. இது என்னது? அந்த சிப்ஸ் என்ன? சிப்ஸ், சின்னாக்கள் சாப்பிடுற சிப்ஸ். ஃபுல்லா அப்படியே இருக்கும் போல நினைக்கிறேன். அப்படியே ஃபுல்லா இருக்குது என்ன, பாக்ஸோட அப்படியே அடைச்சு, அப்படியே பாக்ஸோட அடைச்சு வருது என்ன. அப்ப இத பாத்தீங்கன்னு சொன்னா 2 போட்டிருக்கீங்க. 2 பேரும் அடிபடாதபடி ஆளு கொண்டு வந்து போட்டிருக்கீங்க பாருங்க. 2 பேரும் தாங்கள் அடிபடாதபடி 2 இது போட்டிருக்கீங்க பாருங்க என்ன. சிப்ஸ் ஒரே இதுல ஒரே மாதிரி ஒரிஜினல் அடிச்சு கிடக்கு. பெர்ஃபெக்ட் ஃபிளேவர் பாருங்க. சரி, அப்ப இது வந்து சின்னாக்களுக்கு வந்து சாப்பிடுவேன் நம்ம என்ன. இங்க இருக்கிற சிப்ஸ் மாதிரி, ஆனா இது கொஞ்சம் வித்தியாசமா. ஆனா இப்படி இங்கேயும் இருக்குதான். ஆனா விலை கூட இதெல்லாம். இதுல ஒன்னும் விலை ஒன்னும் அடிக்கல, ஆனா தான் இருக்கும். சரி, அப்ப ஜெரோமிக்கும் ரியானாக்கும் ஒரு சிப்ஸ் என்ன சிப்ஸ். அடுத்தது ஆனா இது என்ன நான் ஒரு நாளும் கண்டதே இல்ல. இது நல்ல பொம்மை குட்டி படம் எல்லாம் போட்டு கிடக்கு போத்தல்ல என்ன. இதுல வெயிட் பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து பீனட் பட்டர். அதாவது இது வந்து பான் பனிஸ் அதுகளுக்கு பூசி சாப்பிடுறதாமா. இது வந்து அந்த நியூட்டலா மாதிரி இதுவும் வந்து பான் அதுகளுக்கு பூசி சாப்பிடலாமா என்ன. அப்ப இதுவும் பேரங்க அப்படி இருக்குன்னு சொல்லி இது வந்து 1 கிலோ. இது என்ன 1 கிலோ என்ன. இதுவும் சின்னாக்கள் சாப்பிடுறதா? அப்ப நாங்க சாப்பிடக்கூடாது? இதுல அனுப்புனது சொன்ன அந்த ஆண்டி வந்து சின்னாக்களுக்குரியதான் சொல்லி. அப்ப எங்களுக்கு வாய் இல்லையா? உங்களுக்கு இல்ல, சாப்பிடப்படாதா? 1 கிலோ இருக்கிறோடைய எல்லாரும் நாங்க சாப்பிடலாம்.
சின்னாக்கள் சாப்பிடக்கூடாது. இப்ப நான் இன்றைக்கு தான் இப்படி பாத்துருக்கிறேன். நியூட்டலா பாத்துக்கிட்டு எடுத்திருக்கேன். ஆனா இது வந்து இன்றைக்கு நாங்க இந்த முறை ஃபர்ஸ்ட் டைமா இதை பாத்துக்கிறேன். இப்ப நான் ஜெரோமி ரியானாக்கள் சாப்பிட சின்னாக்களோ. ஆனா இது ஒரு வித்தியாசமா இருக்கும். நல்ல கணக்காக்கடாக்கு புல்லா நல்ல வெயிட்டா இருக்கு. 1 கிலோ தானே அதுதானே. ஒரு நாள் இப்படி கண்டது இல்ல. உண்மையை நான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறேன். நல்ல ஒரு எங்களுக்கு நல்ல ஒரு பிரியோசனமான ஒரு ஐட்டம் அனுப்பி இருக்கிறீங்க. தேங்க்யூ. இந்தாங்க அவசரத்துக்கு ஜெரோமிக்கு டக்குன்னு ஸ்கூல்ல சொன்னா டக்குன்னு பானை வாங்கிட்டு பூசி போட்டு சாப்பிட்டா சாப்பாட கொடுத்து விடலாம். சும்மா சூப்பர் வாசம். இந்த கச்சான் பாதாம் நல்ல ஒரு வாசமா இருக்குது. அந்த லேபிள் எல்லாம் அடிச்சு வந்திருக்கேன். அப்படியே பேக் பண்ணிருக்கு. நல்ல வாசமா கொஞ்சம் மேலான ஒரு எண்ணெய் அப்படி பேருக்கு. ஜெரோமி ரியானா பாத்தீங்கன்னா சோறு பேருக்கு சாப்பிடுறதே இல்ல. இதெல்லாம் சொல்லி பன்ஸ்லயோ பான்லயோ அடிச்சு கொடுக்கல. அப்ப எனக்கு என்ன முதல் வேற ஸ்கூலுக்கு நல்ல டக்குன்னு சாப்பாடை கொடுத்து அனுப்பி விடலாம். 1-2 மாதத்துக்கு காணும். அவியல் தனியா பாவிச்சார். நாங்கள் எடுத்தோமா சரி 3 நாளையோட காலி. அதுதான். சரி. அப்ப அடுத்த இது வந்து பானுக்கு பூசுறது. ரொம்ப தேங்க்யூ அந்தி. நல்ல ஒரு இதா போட்டிருக்கிறீங்க. நான் பார்த்ததும் இல்ல. பாக்கவே வடிவா இருக்கு. மிக்க மிக்க நன்றி. சரி அடுத்தது வந்து இது என்ன நினைக்கிறீங்க? பொட்டியா இருக்கு. சொப்பின்ல கட்டி இருக்கீங்க. இதையும் வந்து பிடிப்போம் என்னன்னு சொல்லி பாப்போம். இதுவும் பாத்தீங்கன்னு சொன்னால் நெஸ்கோஃபி நான் நினைக்கிறேன் இந்த பேக்கெட்டா வந்திருக்கு போல. உள்ளுக்கு சத்தம் கேக்குது. அந்த தூளண்டா அப்படி கேட்காதுல்ல. இப்ப நான் நினைக்கிறேன் பேக்கெட்டா இருக்கு போடக்கேன. இதுவும் வந்து நெஸ்கோ பேக்கெட் அழிஞ்சு படம் போட்டு கிடக்கு. நீட்டு பேக்கெட் போட்டிருக்குது. அப்ப இதுல ஒரு கப்புக்கு ஒரு பேக்கெட் காணும் போல. அப்படித்தான் சொல்றது. ஒரு பேக்கெட்டுக்கு வந்து ஒரு கப் காணுமண்டு. இப்ப நாங்க கூடுதல் அதுல வந்து இனிப்பும் வந்து கொஞ்சம் குறைச்சு போடலாம். என்னால கொஞ்சம் இனிப்பு தன்மை இருக்கு சொன்னதாமா சொன்னவா. அப்ப கொஞ்சம் குறைச்சு பாவிக்கலாம். அப்ப நெஸ்கோபியும் வந்து நல்ல ஒரு தேவையான ஒரு பொருள். என்ன ஒரு அங்கற்பட்டி வேண்டணும். ஆனா நல்ல டேஸ்டியா இருக்கும் நெஸ்கோபியும். அப்ப நெஸ்கோபியும் எங்களுக்கு வந்திருக்கேன். பாப்போம். ரைட். நல்ல ஒரு நெஸ்கோஃபி பாக்கெட். ரைட். இதுக்குள்ள 18 பீஸ் வந்திருக்குது. 18 பீஸ் வந்திருக்கு. சரி. அப்ப இவரையும் இதுல வைப்போம். கொஞ்சம் அடுத்தது கொஞ்சம் வெயிட்டானது எடுப்போம். அவ்வளவு வெயிட்டா தான் இருக்கு பாருங்க. இதுவும் வந்து பேக் எல்லாம் கட்டி வச்சிருக்கீங்க. பேக்லயே கட்டி வச்சிருக்கீங்க. இதே முறை என்னன்னு பாப்போம். என்ன அக்கா இல்ல பேர் அக்கா என்ன சொல்லிருப்பா தனக்கண்டு. ஆனா உண்மை எனக்கு பிடிச்சது ஜோவே. அப்படியா? எனக்கு பிடிச்சதா நான் உங்களுக்கு பிடிக்காது. இது எனக்கு பிடிக்காது. உங்களுக்கு பிடிக்காது. என்னன்னு காட்டுட பாருங்க. நியூட்டெல்லா சூப்பர். அதுவும் ஒன்று இல்ல 2 போட்டிருக்கேன் பாருங்க. நியூட்டெல்லா 2. இதுவும் வந்து பான் பழத்துகளுக்கு பூசி சாப்பிடுறது போட்டிருக்கேன். இதுக்கும் ஜெரோமி ரியானா ஆள் கொண்டு வந்து. ஆனா உண்மையாவே ஜெரோமி ரிஹானாவும் பதில ஒரு பொருள் நாங்க வேண்டி கொடுத்தோம்னு சொன்னா ஒன்று வேண்டி கொடுக்க இயலாது. ஏன்னா 2 பேருமே அடி வடிவினம் எனக்கு தான் உனக்கு தாண்டு. அப்ப அதே மாதிரி வேலும் வந்து வடிவா யோசிச்சு 2 போட்டிருக்கீங்க நம்ம அடிபடாத அளவுக்கு. என்ன உண்மையா இந்த இது இங்கேயே பார்த்தோம்னு சொன்னா 2800 கிட்ட இங்கேயே போகுதோ சின்ன பாக்ஸ். ஆனா இது வந்து எங்களுக்கு வந்து 2 போட்டிருக்கீங்க. சூப்பரா இருக்கு பார்க்கவே. நல்ல ஒரு பிடிச்ச ஒரு பொருள். எல்லாருக்குமே கூடுதலா நியூட்டெல்லாம் இது பிடிக்காத ஆக்கள் ஒருத்தருமே இருக்க மாட்டேங்குது. சாக்லேட் எப்படி விருப்பமோ அதே மாதிரி இதுவும் சாக்லேட் மாதிரியோ. அது சாக்லேட்டை விட சும்மா டேஸ்ட் இது. அப்ப இது வந்து நல்ல ஒரு அதுவும் ஒன்று இல்லாம 2 போட்டிருக்கேன். விலைக்கே எவ்வளவு பயங்கர விலை. ஆனா அந்த ஆண்டி சொல்லி இருந்தா கதை கேக்குள்ள இந்த நியூட்டெல்லா வந்து அங்கேயே ரொம்ப ஃபேமஸ் இங்க அங்க வந்து மலிவண்டி இல்ல. அங்கேயும் சரியான விலை தானாம் இது. அப்ப அந்த விலைக்குள்ளையும் வந்து எங்களுக்காக எங்களை நேசிச்சு வந்து இதை நீங்க மறக்காம போட்டிருக்கிறீங்களே. மிக மிக நன்றி உங்களுக்கு. அதுவும் ஒன்று இல்ல 2 போட்டிருக்கிறீங்களே. பாருங்க போட்டிருக்கேன்னு சொல்லி 2 நியூட்டெல்லா. சரி. அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பேக்ல இன்னும் ஒரு ஐட்டம் ஒன்று இருக்குது. இங்க பாருங்க. இது என்ன? ரோஷானி குறியதா? இது வந்து என்ன குறியாது. இது வந்து பாருங்க லிப்டிக்.
லிப்டிக் என்ன ம் வாவ் நல்ல ஒரு கலர் ஆனது என்ன என்ன மாடல்ல வந்திருக்கு முடி போட்டு இது ஒரு லிப்டிக் மற்ற இதுவும் பாத்தீங்கன்னா இதுவும் லிப்டிக் தான் பாருங்க ரெண்டு அனுப்பியிருக்கேன் இது ஒரு கலர் இது ஒரு கலர் பாருங்க நல்ல வடிவா இருக்கு என்ன ஆனா கலர் வேற வேறையா இருந்தாலும் அடிக்க சிவப்பா தானே வருமா இல்ல இல்ல இது இந்த கலர் லைட் அடிக்கும் இப்ப நாங்க வந்து இப்ப சாரி வந்து இப்படி கலர்ல கட்டினோம்னு சொன்னேன் அதுக்கேற்ற மாதிரி கலர்ல அடிக்க பொருந்தும் தானே அப்படி இல்ல எந்த கலர் அடிச்சாலும் பாய்க்கு சிவப்பா தான் இருக்கும் இல்லாட்டி கலர் மாறும் இதுக்கு கலர் மாறும் இது வந்து சிவப்பு அனுப்பியிருக்கிறேன் இது கொஞ்சம் லைட்டான ஒரு பர்பிள் தன்மை கலர் அப்ப அப்படியான கலர் லைட்டா தெரியும் நினைக்கிறேன் இப்ப இதுவும் நல்ல ஒரு பிரயோசனமான ஒரு பொருள் என்ன எங்களுக்கு ஃபங்க்ஷனுங்களுக்கு பிரயோசனமானது ஓ அப்ப இதுக்கும் வந்து நல்ல ஒரு லிப்ஸ்டிக் அனுப்பியிருக்கேன் சின்னாக்களே நாங்க வெளிக்கிடக்குள்ள பாத்தியா போய்க்க லிப்ஸ்டிக் அடிச்சு விட சொல்லி எல்லாமே ஆக்களுக்கு விடாங்க இது என்ன சொல்லுங்க அப்பம் என்ன பேன மாதிரி கிடக்கா வாரன் இது என்ன ஃபினிஷிங் டச் என்னது இது வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி பேனைன்ற ஒரு வடிவத்துல இருக்குது ஆனா பேனை இல்ல இது வந்து பட்டி போட்டு பாவிக்கிறது இது வந்து என்னன்னு சொன்னா அந்த இப்படி என்ன சொல்றது இப்படி ஐப்ரோக்கள் எடுக்க அந்த இப்படி மேல இருக்கிற முடிங்கள கீழே இருக்கிற முடியெல்லாம் அப்படி எடுத்துக்கொண்டு போகும் இப்படி சத்தம் கேட்கும் இதுல சூச்சு ஒன்று கூட இப்படி அமத்துனா சத்தம் கேட்கும் அப்ப அப்படியே எடுத்துக்கொண்டு போனா அப்படியே எடுபடும் அந்த முடிகள் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கேன் எனக்கு சொன்ன அந்த அண்டி என்னோட இது நான் பாவிச்சது இல்ல தானே அண்டி சொன்னபடியே எங்களுக்கு விளங்குது இல்லாட்டி கஷ்டம் தான் கஷ்டம் எனக்கு தெரியாது என்னண்டே சொல்லி பேட்டி போட்டு இது வந்து பேட்டி போட்டு எங்கட பேட்டி போடலாம் பேட்டி போட்டு பாவிக்கிறது அப்ப இதுவும் வந்து நல்ல ஒரு பிரியோசனமான பொருள் அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா இங்க பாருங்க இதுவும் வந்து அந்த முகத்துல உள்ள ரோமங்கள் அதுகள் வலிக்கலாம் நீங்களும் எடுத்து வலிக்கலாம் பிளேட் உங்களுக்கு ஒரு கஞ்சே எடுத்து பாக்கட்டும் வருது உண்டு இல்ல பிளேட் மாத்த தேவையில்லை புதுசு தானே ஆனா இங்க நல்ல ஓஞ்சு நல்ல கூறிஞ்சு வருங்க வருது நல்ல கூர் உங்களுக்கு வேணுமெண்டா இந்த வடிவுல எடுத்து விடுவேன் நானாவே அப்ப கட்ட விடலாம் மூடியும் வந்து அதுக்கேற்ற மாதிரி அப்ப இதுல ரெண்டு இருக்கு என்ன பாருங்க அடிக்கடி யூஸ் பண்ற ஒரு பொருள் ஏன்னா அந்த கிரீம்கள் அதை யூஸ் பண்றபடியா அது முதல்ல ரோமங்கள் வளர கூட அப்ப இதெல்லாம் இதாலே எடுத்துக்கொள்ளலாம் நாங்க அந்த நெத்தில உள்ள முடி இதுகள் சொக்குல வர முடியெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம் கட்டாயம் தேவை எங்களுக்கு ஏன்னா சரி அப்ப இதுவும் வந்து நல்ல ஒரு பொருள் என்ன அடுத்தத பாப்போம் என்ன அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு உடுப்பு போலோட இல்ல இல்ல இது வந்து சாரி மாதிரி தெரியல இது நான் நினைக்கிறேன் இது வந்து கவுன் பாருங்க நல்ல ஒரு கவுன் நல்ல ஒரு கலர்ல என்ன கருப்பண்டு சொன்னாலே நல்லா பிடிக்கும் என்ன நல்லா இருக்கு கொஞ்சம் மட்டும் வரும் போல அளவோ அதுதானே மெலி வந்தானே மெலிதாக்கு ஏற்ற மாதிரி தானே இப்ப ட்ரை பண்ணி கொண்டு அதுதான் நல்ல வடிவான கவுன் என்ன ஒரு ஃபுல் கவுன் சொல்லலாமே ஃபுல் கவுன் தான் ஃபுல் கவுன் தான் நல்லா இருக்கேனே நல்ல துணி நல்ல துணியும் அந்த இந்த துணி உடுப்பு உடம்புல போடைக்க வந்து வேர்க்காது அந்த துணி நல்ல சாஃப்டான துணி பின்னுக்கு சிப் இல்லாம வந்திருக்கு பாருங்க சிப் அந்த கருப்பு கலரும் பிடிக்கும் தானே எல்லாரும் இப்ப இதுவும் வந்து நல்ல ஒரு கவுன் என்ன அப்ப இனி நாங்கள் உடுப்பு கடைக்கே போக தேவையில்லை போல இருக்கேன் எவ்வளவு உடுப்பு ஃபங்க்ஷன் ரெண்டாலும் சரி இல்லாட்டி நோமலா வலிக்கிட்டு போறதுக்கோ சரி உண்மையா உடுப்புக்கு வந்து குறை இல்லாத அளவுக்கு வந்து எங்களுக்காக அனுப்பி விட்டுருக்கோம் என்ன உண்மையா நாங்க இன்னைக்கு கொஞ்ச நாளைக்கு உடுப்பு கடைக்கிட்டு போக தேவையில்லை உடுப்புன்னு சொல்லி இந்த அவ்வளவுக்கு வந்து நல்ல நல்ல உடுப்புகளும் எங்களுக்கு வந்து எங்களோட தேவைக்கேற்ப போட்டிருக்கோம் ரியானாக்கும் ஜெரோமிக்கும் உடுப்பு தேவையான உடுப்பு போட்டிருக்கோம் என்ன சரி அடுத்ததா பாப்போம் வாவ் நல்ல ஒரு கலரா வருது என்னன்னு பாப்போம் நல்ல ஒரு படத்தோட இருக்கு பாப்போம் வாவ் இது ஒரு டி-ஷர்ட் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி நல்ல கலர் நல்ல மொத்தமா இருக்கு நல்ல மொத்தம் நல்ல என்ன சொல்றது நல்ல ஒரு பஞ்சாக்கடாக்க இது வந்து ஜோவேலுக்கு
இது வந்து ஜோவேலுக்காக போட்ட டிஷர்ட் பாருங்க எப்படி என்று சொல்லி இப்பதான் நாள் சொன்னிச்சு ரோசாயினிக்கும் பிள்ளைகளுக்கும் வந்து. ஆனா இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஆளுக்கும் வந்து பாருங்க டிஷர்ட் வந்து இருக்குது அப்படி என்று சொல்லி நல்லா இருக்கேன் நல்லா இருக்கா. என்ன ஞாபகத்துல வச்சிருந்து எனக்கும் போட்டிருக்கீங்கம்மா. பின்ன உங்களுக்கு போடாம இருப்பினமா என்ன? அதுதான் டிஷர்ட் போடலாம், குளிருக்கும் போடலாம். ரெண்டுக்கும் நாங்க பயன்படுத்தலாம். மற்ற நல்ல கலர் எனக்கு பிடிச்சிருக்கு. நல்ல கலர் மற்ற பாருங்க நல்ல ஒரு படமும் போட்டிருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லி வடிவா இருக்கு என்ன. அப்ப இதுவும் வந்து நல்ல ஒரு டிஷர்ட் என்ன. ஜோவேல் வந்து கடைக்கும் போடலாம், குளிருக்கும் நீங்கள் பாவிக்கலாம். உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க செய்யலாம். இந்த டைம் போடலாம் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க செய்து கொள்ளலாம். நல்ல துணி, நல்ல பஞ்சு துணி. அடுத்தது பாருங்க என்னன்னு சொல்லி பாருங்க. புழுங்குது என்ன இருக்கும் டேப்லெட் மாதிரி. இது பாத்தீங்கன்னு சொன்னா விட்டமின் D3 குளுசா வந்து இது என்னது பாவிக்கிறதப்பா? இங்க பாருங்க அது முடியும் வந்து நல்லா ஃபிட் பண்ணி வந்துருக்கு உள்ளுக்குள்ள உடைக்கையில. அப்ப இதே உடைப்பான தேவையான டைமுக்கு நாங்க உடைச்சு பாவிக்கலாம். அப்ப இது ஏன்னு சொல்லி சொன்னா எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். எனக்கு வந்து தலை குத்து வாடுறது, அந்த தலை குத்து வந்தா சரியான அந்த தலை கீழே குனியவோ ஏதாச்சும் ஒரு வேலை செய்யவோ இல்லாத அவ்வளவு ஒரு வலியா இருக்கும். அப்ப அந்த ஒரு வலியை புரிஞ்சு கொண்டு அதை ஞாபகத்துல வச்சு எனக்காக அந்த குளுசைய வந்து போட்டிருக்கணும். அதாவது இந்த விட்டமின் D3 போட்டாலும் அந்த தலைகிடிகளுக்கு தலை குத்துகளுக்கு வந்து இது போட்டா நல்ல மேம். ஒவ்வொரு நாளும் இதை பாவிக்க சொல்லி சொன்னவன். அதோட ரொசாயனிக்கு வர தலை குத்து வந்து சும்மா நார்மல் குத்து இல்ல, முன்னுக்கு பக்கத்துல யாரு நின்றா கூட யாரு நிக்கிறேன்டே தெரியாதோ. அப்படியான ஒரு கண்ணு அப்படியே மறைச்சிரும். ஏற்கனவே அது சம்பந்தமா கதாச்சி தானே பண்டி இது போட்டிருக்கணும். அதோட வந்து அந்த ஒரு வலியையும் வந்து அனுபவிச்சது அந்த ஆண்டியும் தனக்கும் இப்படி ஒரு பிரச்சனை இருந்ததா மேம். அப்ப எனக்கு அந்த வலியை வந்து புரிஞ்சு கொள்ளலும்னு சொன்னவா. உண்மையா தானோ? அப்ப அவ சொன்னவா இந்த குளுசா நீங்க போடுங்க ரோசாயினி, இந்த குளுசா போட்டீங்கன்னா நல்ல அந்த ஒரு தலையடிக்கு ஒவ்வொரு நாளும் பாவிங்கன்னு சொன்னவா. அதாவது விட்டமின் D3 ஏன்னா இது போட டாக்டர் கேட்க தேவையில்லை. இல்ல இது கேட்க தேவையில்லை சொன்னவா. கேட்க தேவையில்லை போடலாம்னு சொல்லி நான் நினைக்கிறேன் 450 கிட்ட இருக்கணும் நினைக்கிறேன். பாருங்க 450 டேப்லெட்ஸ் வெளியே கிடக்குதுல. அப்ப எல்லாம் கிடக்கு பாருங்க. அப்படியே உடைக்கையில போதில் கூடிய அப்படியே புதுசா இருக்குதுன்னு. உண்மையாவே எனக்கு வந்து இது நல்ல ஒரு மிக ஒரு பிரயோசனமான ஒரு மறந்தானே கட்டாயம். நேற்று கூடி நான் ஜெரோமியோட ப்ரோக்ராமுக்கு போயிருந்தேன்னா அப்பா வெயிலண்டா அவ்வளவு வெயில். எனக்கு வீட்டை வந்த அப்புறம் இல்லாமலே போயிட்டு சரியான தலை கூத்து. அப்படியே நான் படுத்துட்டேன். பெரண்டோல் எல்லாம் போட்டுட்டு அப்படியே படுத்துட்டேன். அவ்வளவு தலை கூத்து. அப்ப எனக்கு அந்த அடிக்கடி இருந்துட்டு வாடுறது. அப்ப எனக்கு கட்டாயம் வந்து இந்த குளுசை வந்து உண்மையாவே தேவை. உண்மையா அதையும் நீங்க ஞாபகத்துல வச்சு கூட வேலையிலையும் தாண்டி எங்களுக்காக இது நீங்க போட்டிருக்கிறீங்க. அதை இதை ஞாபகப்படுத்தி இப்ப உடுப்புகள்ன்றத விட வளமையா வாங்குவீங்க. இந்த குளுசைன்றத ஞாபகத்துக்கு வராது. அப்ப அதையும் தாண்டி நீங்க இந்த ஞாபகம் வச்சு போட்டிருக்கிறீங்க. உண்மையா மிக பெரிதான ஒரு நன்றி ஆண்டி உங்களுக்கு. ஞாபகம் வச்சு நீங்க போட்டதுக்காக. எல்லாத்தையும் விட முக்கியமானது உண்மையா தன்பின்னு ஞாபகத்துல வச்சு அதோட எங்க நான் ஒரு காட்டுல பிள்ளை கேட்டேன். நான் 280 ரூபா சொன்னது. அந்த காட்டுல 10 குளுசைதான் வந்தது. 250 ரூபா. அந்த ஒரு காட்டுல 10 குளுசா வந்தது. 280 ரூபா சொன்னது. இத சரியா பார்த்தது பாப்பா என்னன்னு சொல்லி எல்லாத்தையுமே ஒண்டா ஞாபகத்துல வச்சு எடுத்திருக்கீங்க. அடுத்த நல்ல ஒரு கருப்புல வருதுன்னு டிஷர்ட் நான் நினைக்கிறேன் வந்து ஜெரோமிக்காக எடுத்திருக்கேன். நம்ம நினைக்கிறேன் ஜெரோமிக்கு வந்து நல்ல ஒரு அளவா இருக்கும் பாருங்க. நல்ல ஃபுல் கை டிஷர்ட் கருப்பு கலர்ல என்ன நல்ல டிஷர்ட். நாங்க சேஜுக்கோ சரி டியூஷனுங்களுக்கோ சரி வெளியில போட்டுக்கொண்டு போகலாம். நல்ல வடிவான டிஷர்ட் என்ன. அந்த டிஷர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு ஜீன்ஸும் போட்டிருக்கணும் பாருங்க. நல்ல செக்ல பாருங்க. லெக் ஜீன்ஸ் மாதிரி நல்ல ஈர துணி. இது வந்து ஜீன்ஸ் ஜெரோமிக் அளவான லெக் ஜீன்ஸ் கருப்பு டிஷர்ட்டுக்கு போடலாம். என்ன செட்டா போடலாம், வடிவா இருக்கும். இதுக்கும் போடலாம், மற்ற டிஷர்ட்டுகளுக்கும் கலந்து போடலாம், வடிவா இருக்கும். கொமனா போடலாம். என்ன சரி. அப்ப இதுல பாப்போம். இது வந்து பேக்கோட கிடக்குற பாப்போம். எல்லாம் சிலது பேக்கோட கட்டி வச்சுக்கிறது. என்ன இது என்னதான் அவுட் பார்த்தா தானே. கனடா பேக் எல்லாம் கருப்பாத்தான் இருக்கான். மற்ற அந்த பேக் வந்து ஒரு தடிப்பு மொத்த எங்கட பேக்ல இப்ப சொப்பின் படுத்து வச்சா அந்த உள்ளுக்கு இருக்கிற சாமான் வந்து அப்படியே தெரியும் இன்னதான் இதுல இருக்குன்னு சொல்லி. ஆனா இந்த பேக்ல வந்து அப்படி தெரியாது. மெழுகு பேக் இது.
இது பாத்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய சமையலுக்குரிய ஒரு பொருள் எல்லாம் வந்திருக்குது பாருங்க. எப்படி என்று சொல்லி இது வந்து மஞ்சத்தூள் பேக்கெட். மஞ்சத்தூள் நல்ல மஞ்சத்தூள் பேக்கெட். இது வந்து ஒரு பேக்கெட் வந்து 200 கிராம். 200 கிராம் 2 பேக்கெட் போட்டிருக்கிறேன். நல்ல பெரிய பேக்கெட். உங்களுக்கு நான் நினைக்கிறேன் ஒரு 3 மாதத்துக்கு காணும் போல இந்த பேக்கெட். ஒரு பேக்கெட்டோ இல்ல 2 பேக்கெட்டும் ஒரு 3 மாதத்துக்கு காணும். மஞ்சத்தூள் பெருசா எடுக்கிற குறைவுதான். 3 மாதத்துக்கு கூட ஒரு பேக்கெட்டே 3 மாதத்துக்கு. அதுதான் ஏன்டா நாங்கள் ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு 100 கிராம் கிட்ட பாவிக்கிறோம் நாங்க. அப்ப எங்களுக்கு இந்த பேக்கெட் ஒரு 3-4 மாதத்துக்கு காணும். நல்ல கணக்கா தானே கிடக்குது. ரியானா கூட சொதி வைக்கிறதுக்கு சொதிகளுக்கு விடகிட கறிகளுக்கும் கலந்து பாவிக்கிறது தானே. 200 கிராம் நல்ல இவ்வளவு படங்கள் போட்டிருக்கு. இவ்வளவு படம் அடிச்சு போட்டிருக்கீங்க. இங்கத்திய மஞ்சத்தூளை விட இந்த மஞ்சத்தூள் வந்து இன்னும் வந்து விசேஷமா இருக்குமென்று நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த பாருங்க இந்த படங்கள் எல்லாம் இப்படியான படங்கள் எல்லாம் போட்டிருக்குன்னு சொல்லி அப்ப எல்லாம் வந்து நல்லதா இருக்கும். ஏன்னா ஆனா இப்ப இருந்தாலும் பரவாயில்ல. கொஞ்ச நாள் இந்த மஞ்சத்தூள் எல்லாம் மருந்துக்கும் இல்லாம இருந்ததோ. 1 கிலோ மஞ்சத்தூள் 3000-4000 போனதோ. ஆனா இதுவும் ஒரு நல்ல குவாலிட்டியா தான் இருக்கும். நல்ல குவாலிட்டியானதானே. சரி அப்ப வந்து இதுவும் வந்து 2 மஞ்சத்தூள் பேக்கெட்டும் போட்டிருக்கணும். என்ன 2 பேக்கெட்டும் 2 நல்ல பேக்கெட். சரி அப்ப அடுத்ததா பாப்போம் நாங்க என்னன்னு சொல்லி. நல்ல ஒரு ரெட்லயாவே வருது. கருப்பும் சிவப்பும். என்ன இது? கசக்கும் சூரியனோ. நல்ல ஒரு ரெட் கலரா. இது என்ன இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கவுன். பாருங்க அப்படின்னு நல்ல மாடல் கவுன். என்ன ஆனா வடிவா இருக்குல்ல. சூப்பரா இருக்கு. நல்ல துணி. நல்ல அந்த துணி வந்து நல்ல ஸ்டாச் துணி. இப்ப மெல்லியாக்கெல்லாம் போடணும் இல்ல. இப்ப கொஞ்சம் உடம்பானாக்களுக்கும் இது வந்து கொஞ்சம் போட செட் ஆகும். என்னன்னு சொன்னா உடம்பு கொஞ்சம் ஈஞ்சி கொடுக்கும். அதான் ஸ்டேஜ்ல பார்த்து எடுத்திருக்கேன் பாருங்க. அப்படி இதுன்னு சொல்லி நல்லா இருக்கு. மற்ற நல்ல ஒரு துணி. ஏன்னா நல்ல வடிவா இருக்கு. அதோட இந்த 2 இந்த கருப்பும் சிவப்பும் வந்தது வடிவா இருக்கு. மற்ற பாருங்க கை வந்து ஃபுல் கையா வந்து கீழே எல்லாம் பேண்ட் எல்லாம் வச்சு நல்லா இருக்கு. இந்த கையும் வந்து நல்ல ஒரு மாடல் கையா வந்திருக்கு நெட்டுல. என்ன பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி கவுன். அப்ப இதுக்கும் ஒரு சாணி போடலாம். நானும் போடுவேன். நல்ல வடிவான கவுன் தானே. நல்ல மாடலா இருக்குது. என்ன நாங்களும் மெனி மாடலா சேஜில போட்டு கொண்டு வரலாம். போடுவாமோ சேஜுக்கோ. கடையிலுக்கு போடலாம். கடையிலுக்கு போடலாம். சரி அப்ப அடுத்ததா வந்து இதுவும் வந்து ஒரு பேக்கெட்லாம் இருக்குது. எல்லாமே பேக்கெட்டா தான் இருக்கு பாருங்க. இதுவும் என்னன்னு சொல்லி பாப்போம். ஓகே இது வந்து ஒரு டிஷர்ட். என்ன இது வந்து உங்களுக்காகும். என்ன பாய்ஸ் போற டிஷர்ட் பாருங்க இப்படின்னு சொல்லி. இதுவும் வந்து நல்ல ஒரு ஃபுல் கை டிஷர்ட். ஆனாலும் இந்த துணியை வந்து நல்ல ஒரு வெயிட்டா இருக்கு. என்ன நல்ல ஒரு பாரமா இருக்கு. அதுவும் வந்து இங்க பாருங்க. இது வந்து பாருங்க இதுல வந்து சிப் இருக்கு முன்னுக்கு. உங்களுக்கு சிப் வச்சிருக்குது பாருங்க. நல்லா இருக்கு. நீங்க வேணும்னு சொன்னா விரும்பின மாதிரி போடலாம். இப்ப வந்து ஃபுல்லா இழுக்காமல் கொஞ்சம் கழுத்து கொஞ்சம் தேவைன்னு சொன்னா நேரவாசியா சிப் இழுத்து போட்டும் போடலாம். பாருங்க நல்ல ஒரு டிஷர்ட். என்ன உங்களுக்கு அளவான டிஷர்ட்டா எடுத்திருக்கீங்க. நீங்க மெல்லிஸ் தானே. எடுத்து போட்டிருக்கிறேன் உங்களுக்கு அளவு கேட்ட மாதிரி. நல்லா இருக்கு. நல்ல துணி மெட்டீரியல். நல்லா இருக்கு. அப்ப ஜோவேலும் வந்து டிஷர்ட் நீ எங்க போட்டுட்டு போகலாம். அடிக்கடி அங்க டிராவலிங் செய்யறது டிஷர்ட்டுகள் தேவைப்படும். நல்ல ஒரு டிஷர்ட் நல்ல துணி. என்ன சூப்பர் துணி. அப்ப ஆண்டியும் வந்து ஜோவேல ஞாபகம் வச்சு எங்களுக்கு மட்டும் போடாம ஆளுக்கும் வந்து போட்டிருக்கிறீங்க. நன்றி. என்ன ரொம்ப நன்றி. அது நன்றி நான் சொல்லுவேன். ரொசானி தான் கூடுதலா போட்டது. அப்ப எனக்கும் டிஷர்ட்டுகள் ஞாபகத்துல வச்சு வந்து போட்டிருக்கீங்க. நல்ல ஒரு கலர். உண்மையில அளவா தான் அளவா இருக்கு. பின்ன காணும் இது உங்களுக்கு பாக்க விளாங்க. நல்ல டிஷர்ட் நல்ல சூப்பரா இருக்கு. கூடுதலா அங்க பாத்தீங்கன்னு சொன்னா உடுப்பு கொஞ்சம் விலை வெளிநாட போத்துல வந்து இங்கத்திய பாக்க அங்க வந்து விலைதான். ஆனா அந்த விலையிலையும் தாண்டி அதை பார்க்காம வந்து நீங்க எங்களுக்காக போட்டிருக்கீங்க பாத்தீங்களா. சரியான விலை உண்மையாவே உடுப்புகள் அங்க. நல்ல ஒரு மெட்டீரியல். நல்ல எனக்கு பிடிச்ச கலரும் போட நல்லா இருக்கும். நான் கொஞ்சம் வெள்ளைன்றபடியா கருப்பு டிஷர்ட் போட கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கலர் எடுத்து காட்டுவேன். எங்க 6 வெள்ளையா. சரி அப்ப அடுத்த பாப்போம் என்னன்னு சொல்லி. அப்ப இதுவும் நல்ல ஒரு பேரமா தான் கிடக்குது. சரியா பாப்போம் என்னன்னு சொல்லி. நல்ல வெயிட்டா கிடக்குது. எல்லாம் சத்தம் கேக்குது. டிக்கன் உடைதோ தெரிய. வெடிக்குதோ தெரியல. ஏன் வெடிப்பானே.
இதுவும் பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து நல்ல ஒரு ஐட்டங்கள்லாம் இருக்கு. சரியோ பாப்போம் என்னன்னு சொல்லி. இங்க பாருங்கோ, இது வந்து மீன் டின் என்ன டின் மீன். அப்ப இந்த இதுகள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எத்தனை போட்டு கிடக்காண்டு 1 2 இல்ல 3 4 வேறங்க அப்படின்னு சொல்லி 4 போட்டிருக்கேன். 4 டின் போட்டிருக்கீங்க. ஆனா இது ஒரு சமைக்கக்குள்ள சும்மா டேஸ்டா இருக்குமா? இப்படி சின்ன இருக்கு, அதெல்லாம் விஷயம் இருக்கு. டேஸ்ட் வந்து கூடவே இருக்கும். சம்பல் ஒன்று தாங்கள் போட்டு செய்யறதாமா, அப்ப சம்பல் வந்து சும்மா டேஸ்டா இருக்குமா. உங்களுக்கு எப்படி போடுறோம்னு சொல்லி இருந்தீங்கன்னா அப்ப நாங்க ஒரு போடைக்குள்ள கேட்கணும். கட்டாயம் கேட்கணும். போடக்கே சம்பல் போடக்க நாங்க கேட்போம். அதே மாதிரி நாங்க வந்து வீடியோல எப்படி சம்பல் போடுறோம் காட்டுவோம் நாங்க வீடியோல. அப்ப இதுவும் வந்து நல்ல ஒரு பெருசா இது ஒரு சின்ன சைஸா இருக்கு நல்ல கட்டி. ஆனா சின்ன பாத்தீங்கன்னு நல்ல ஒரு வடிவா இருக்கு. பாக்க வந்து வடிவா இருக்கு. அப்ப டின்மீன் மட்டும் 4 டின்னுங்களுக்காக போட்டிருக்கீங்க. நம்ம தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ ஆண்டி. ஓகே 4 டின்மீன். அடுத்தது இது பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து ஜெரோமி ரிகானாவுக்காக வாங்கியிருக்கிறேன் பாருங்க. இது வந்து கிளிப்புகள். இதுல வந்து இது வந்து பாருங்க 16 பீஸ் இருக்காம ஒரு கலர்ல இருக்குது, 16 கலர்ல இருக்குது அந்த கிளிப்புகள். நம்ம இப்படியே நாங்க கொண்டு எங்க ஜெரோமிக்கு காட்டணும். ஜெரோமி உடனே பிச்சு எடுத்து உடனே குத்தி குழப்படி தானே வச்சுட்டு இப்ப காட்டாம ஆக்களுக்கு அங்க போய்க்கதான் குத்தி விடணும். பழுதாக்கிடுவீனம். நான் நல்ல கிளிப்போட ஒரு கலருக்கு ஏற்ற மாதிரி நாங்க குத்தி கொண்டு போகலாமே. நல்ல கிளிப்போல என்ன சின்னாக்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க பார்த்து வாங்கிருக்கிறீங்க. நல்லா இருக்கு, நல்ல கலர். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னால் 16 கிளிப் இருக்காங்க. 16 கிளிப்பு. இங்க பாருங்க, இதுவும் வந்து நல்ல ஒரு ஷோக் கலர் பாருங்க எப்படி என்று சொல்லி. அதுலயும் வந்து இந்த ஒரு பெட்டியிலேயே வந்து 24 கலர் இருக்குதாம் இதுல. அது வந்து பாருங்க ஒரு பெட்டி இல்ல 2 பெட்டி அனுப்பியிருக்கணும் பாருங்க. 24 48 கலர் இருக்குது. அப்ப இதுவும் வந்து நல்ல ஒரு கலரா தான் இருக்கும், குவாலிட்டியா இருக்கும். இங்கத்திய கலர் எல்லாம் அடிச்சா வச்சு தேக்கணும். ஆனா இது கொஞ்சம் நல்ல கடுமை அடிபடுமென்று நான் நினைக்கிறேன். நல்லா இருக்கும்னு சொல்லி இப்ப ஒரே கலர்கள் அதில் கேட்டமே இப்படி இருக்குன்னு பாப்பாம இருக்கும். அந்த ஒன்று எடுத்து இங்க பாருங்க இப்படித்தானே இருக்கு பாருங்க. நல்லா இருக்கு. இதே மாடல்ல இங்கேயும் இருக்கு. இங்கேயும் இருக்கு. அந்த பென்சில் மாதிரி இருக்கு. இப்படி திட்டு நல்லா இருக்குது. ஒரு பட்டியில 24 இருக்கு. 24 இருக்குதானே. 24 கொடுத்தா அடுத்த நாள் ஆக்கள்கிட்ட கலர் இருக்காது. கலர் இருக்காது. ஆனா நான் ஜெரோமிக்கு வந்து இப்ப பாவிக்க கொடுக்க மாட்டேன். ஏன்னா கொஞ்சம் வருஷங்கள் இருக்குது. அப்ப அதுக்காண்டி அடுத்த கிளாஸ்களுக்கு பாவிக்க சரியா இருக்கும். அப்ப இது வந்து நல்ல ஒரு பிரயோசனமான ஒரு நல்ல ஒரு கலர் பட்டியும் வந்து ஜெரோமிக்காக நீங்க போட்டிருக்கிறீங்க. அதுவும் 10 தான் பாத்தீங்களா. இல்ல அன்னி சொன்னவா நான் ரிகானாக்கு தான் சேர்த்து போட்டேன். என்ன ப்ராப்ளம் வந்து அடிபடுவினேன் 2 பேரும்ன்றக்காண்டி நான் 2 போட்டேன்னு சொல்லி. ஆனா உண்மையாவே மறக்காம 2 போட்டு உண்மையான விஷயம் தான். ஒரு ஆள் கொண்ட கொடுத்தா ஒரு ஆள் அடிபடுவினம். அப்ப உண்மையா 2 கலர் பட்டி போட்டிருக்கணும் பாருங்க அப்படின்னு சொல்லி. நல்ல கலர் பட்டி. பாருங்க இது வந்து அந்த மெழுகுதிரி என்ன, அதாவது பர்த்டேக்கு பாருங்க. ரியானாக்கு வந்து 9ஆம் மாசம் 10ஆம் தேதி பிறந்த நாள் வருது. 3 வயது பிறந்த நாள பாருங்க. 3 வயது பிறந்த நாளையும் வச்சு ஞாபகம் வச்சு அண்டி வந்து 3 வயசுக்குரிய இது மெழுகுதிரியும் போட்டிருக்கிறா பாருங்க. இப்ப கட்டாயம் நான் ரியானோட பிறந்த நாளுக்கு இந்த ஒரு மெழுகுதிரி தான் நான் கவனமா வச்சு அதை கேக் பட்டேக்க கொளுத்தோணும். உண்மையில அதையும் போட்டுக்கணும். ஆனா அந்த ஒரு கன்ஃபியூஷன் இந்த 3 வயதோ 4 வயதோ தெரியல. நான் 2டைம் வண்டி போட்டு 2டைம் சொன்னவா 2டைம் வண்டி போட்டிருக்கிறேன்னு எனக்கு வடிவா ஞாபகம் இல்லைன்னு சொல்லி. அப்ப பிரச்சனை இல்லை. நாங்க இது ஒரு வருஷத்துக்கு இன்னொரு வருஷத்துக்கு முடக்க வேண்டி இல்லை. பழுதா போற சாமான் இல்ல தானே. அப்பதான் நாங்க வச்சு பாவிப்போம். நல்ல மொத்தமா நல்ல கலரா இருக்கு. அது ரோஸ் கலர், இது வந்து சிவப்பு கலர்ல எடுத்திருக்கேன். பிறந்த நாளே ஞாபகத்துல வச்சு ஆண்டி 2டைம் போட்டிருக்கேன். இந்த வருஷம் உண்டு, வார வருஷத்துக்கு உண்டு. அப்ப அடுத்தது எடுக்க போற ஐட்டம் வந்து ஏனாக்குரிய ஐட்டம் பாருங்க என்னன்னு சொல்லி. இது வந்து பாருங்க பாக்ஸ்ல வந்திருக்கு பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி. ஏன்னா பியூட்டி கோல்ட்
என்ன ஒரு சூப்பர். காப்புகள் என்ன கூட இருக்க மாதிரி இருக்கு, கூட இருக்குது. நிறைய ஆனா உண்மையாவே நல்ல ஒரு காப்பு. இங்க பாருங்க இப்படி நல்ல ஒரு மெல்லிய ஒரு கம்பி காப்பு தான். ஆனா அவ்வளவும் வடிவு தான். அப்ப நம்ம போட்டே பார்க்க போறோம் இருக்கா. பவுன் தான். ஓ உண்மையா வித்தியாசமே தெரியாது எப்படி இருக்குன்னு சொல்லி. ஆனா இந்த கை கலவா வடிவா எடுத்திருக்கீங்களா ஆண்டி? அது ஒரு முக்கியமான விஷயம். எனக்கு பெருசாவும் இல்ல சின்னனாவும் இல்ல. எந்த அளவுக்கு வந்து கை அக்ரோட் வந்து சரியா இருக்கு பாருங்க. என்ன தெரிஞ்சு கேட்டு நம்ம இல்ல உண்மையான ஒன்றுமே கேட்கல. அது என்னல வந்து அன்பு கூட. அதான் உண்மையில காப்பு வடிவா இருந்தாலும் இப்ப அளவு இல்லாட்டி அணியாம வேண்டி பிரியோசனம் இல்ல உண்மையா தான். ஆனா எனக்கு பாருங்க நீங்களே நல்ல ஒரு அளவு. ஏதோ எனக்கு இந்த கைய வச்சு புடிச்சு எடுத்த மாதிரி எடுத்திருக்கீங்க. ஆனா சூப்பரா இருக்கு இந்த காப்பு. என்ன மணியே இருக்கு வடிவா இருக்கு. இவ்வளத்தையும் போட்டு போனா சரி தோசை. அதுதான் கைப்பட்டு பவுன் மாதிரி தானே இருக்கு. ஓ பவுன் நீங்க என்ன பவுன் தேவை இல்ல. அவ்வளவு ஒரு நல்ல ஒரு இது வந்து 2 4 6 8 காப்பு கிட்டே இருக்குது. ஆனா அந்த 8 காப்பும் வந்து நல்ல ஒரு வடிவா இருக்கு. ஒரே டிசைன்ல ஒரே அளவுல எடுத்திருக்கீங்க. ஒரே டிசைன்ல எடுத்திருக்கீங்க. அது நல்லதா போயிட்டு அப்படி ஒரே டிசைன்ல எடுத்தது. என்ன இப்போ நறுக்கா இதை போடலாம். ஒரு ஃபங்க்ஷன் சொல்லி சொன்னா இதை போடலாம். நல்ல ஒரு வடிவா இருக்கு. என்ன இதையும் வந்து நாங்கள் வடிவா கவனமா வந்து இதை பாவிக்கணும். அடிக்கடி ஃபங்க்ஷன்ல தேவைப்படும். அடிக்கடி ஃபங்க்ஷன்களுக்கு தேவைப்படும். அப்படியே பாக்ஸோட வந்திருக்குது பாருங்க. நல்ல ஒரு பொருள். ஆண்டிக்கு வெரி வெரி தேங்க்ஸ். அனுப்பியிருக்கணும் சொன்னா ஏற்கனவே அன்றைக்கு தெரியும் எல்லாம் தெரியும். எல்லாம் நாங்கள் கொடுத்து எல்லாம் இழந்து போனான்னு தெரியுமே ஆண்டிக்கு. அப்ப அதுக்காண்டியே ஆண்டி நான் கவலைப்படக்கூடாதுக்காகவே ஆண்டி எனக்காக பார்த்து பார்த்து அனுப்பியிருக்கிறீங்க. என்ன நகை தேவையோ அவ்வளவுமே அனுப்பியிருக்கிறீங்க போட்டிருக்கிறீங்க. உண்மையா தானே. சரி ஆண்டி தேங்க்யூ. இந்தாங்க 8 காப்பு. எல்லாத்துக்கும் பாவம் ஒவ்வொரு ஒரு பேக் கூட மினாக்கட்டிருக்கீங்க. சரி அடுத்ததா பாப்போம். அம்மா அடுத்தது வெயிட்டா இருக்கு. இல்ல இது வந்து கடலை பாருங்க. அதாவது அந்த கொண்ட கடலைன்னு சொல்றது என்ன நல்ல கடலை. அதாவது 1.8 2 கிலோவுக்கு 200 கிராம் குறைவு. என்ன 2 கிலோவுக்கு 200 கிராம் குறைவு. நல்ல கடலை பாக்கெட்டா வந்து கொண்ட கடலை. அதான் ஏன்னா இங்க வாங்குற கடலை வந்து பெருசா இருக்கும். இதை விட பெருசா இருக்கும். இது நல்ல சின்ன கடலையா இருக்கு. என்ன 2 கிலோவுக்கு 200 கிராம் குறைவு பாருங்க. நல்ல ஒரு தானிய வகையா ஆண்டி வந்து அனுப்பி இருக்கிறாங்க. உடம்புக்கு வந்து பாதிக்காதபடி நல்ல ஒரு உணவு பொருளா வந்து அனுப்பி இருக்கிறீங்க. அதோட வந்து சத்தும் தானே. இது வந்து சின்னாக்களோ சரி பெரியாக்களோ சரி இந்த சாப்பாடு சாப்பிட எந்த விதமான பாதிப்பும் இல்ல. உடம்புக்கு வந்து நல்ல ஒரு சத்தான ஒரு சாப்பாட்டு வகை. என்ன பாருங்க நல்ல ஒரு கடலை பேக்கெட். எல்லாம் பேக்கெட்டா தான் இருக்கு. என்ன குவாலிட்டி அடிச்சிருக்குது பாருங்க. முன்பக்கம் நல்ல சின்ன சின்ன கடலை. சரி அப்ப இனி கடலை நடுதல் அவிச்சு சாப்பிடலாம். அவிச்சு சாப்பிடலாம். அப்ப அடுத்தது சரி அடுத்ததும் பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்ததும் வந்து பேக்கெட்ல இருக்குது பாருங்க. பருப்பு இதுவும் வந்து நல்ல ஒரு மஞ்சள் பருப்பு. எங்களுடைய சமையலுக்கு தேவையான பொருட்களும் வந்து அண்டி கலந்து எங்களுக்காக அனுப்பி இருக்கிறீங்க பாத்தீங்களோ. மஞ்சள் சிவப்பு. இது வந்து இது வந்து சிவப்பு பருப்பு. அது மஞ்சள் சொல்லி பழகிடு. நாங்க நீங்க மஞ்சள் தானே வாங்குறது. அப்ப இது பாத்தீங்கன்னு சொன்னா சிவப்பு பருப்பு. அப்ப இதுவும் வந்து வண்டி அனுப்பி இருக்கீங்க. இதுவும் அதே கிலோ தான். இதுவும் அதே இந்த பேக்கெட் ஒரே பேக்கெட் தானே ஒரே அளவான பேக்கெட். அப்ப பாருங்க பருப்பு வந்து சின்ன சின்ன பருப்பு. இதுவும் வந்து சின்ன சின்ன பருப்பு. இங்க இருக்கிறதுக்கும் வித்தியாசம் பாருங்க. இப்ப இதுவும் வந்து நல்ல ஒரு பருப்பு பேக்கெட் வந்து அனுப்பி இருக்கிறோம். வடிவா இருக்கும். இதுவும் அப்படித்தான் பாருங்க கிலோ. உண்மையாவே எங்களுக்கு அனுப்பின ஒவ்வொரு பொருளுமே வந்து நல்ல ஒரு பிரயோசனமான ஒரு பொருளாத்தான் இருக்கேன்னு. அதுதான். ஆமா அடுத்தது வந்து பாருங்க இது பாத்தீங்கன்னு சொன்னா பாருங்க நல்ல வடிவான ஒரு மாடல் பிளவுஸ். சூப்பரா இருக்குமே. அந்த கலர் எனக்கு பிடிச்சிருக்கு. இது என்ன சொல்லுங்க அப்ப ஜீன்ஸுக்கு போட வடிவா இருக்கு. அதே மாதிரி எனக்கு முக்கா கையண்டா விருப்பம். முக்கா கையிலான் இந்த பிளவுஸ் வந்து எடுத்திருக்கிறீங்க பாருங்க எப்படி என்று சொல்லி. அளவுக்கு சரியா எடுத்துருக்கு. மற்ற முன்னுக்கு சிப் வந்தது. அரைவாசிக்கு சிப் இருக்குது. அப்ப நாங்க எங்களுக்கு ஏற்ற மாதிரி
சிப்ப நாங்க போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போடலாம் என்ன நல்ல வடிவா இருக்குல்ல இது அழகா இருக்குமோ ஏன்னு சொன்னா இது வந்து இங்க லாஸ்டிக் தான் நீங்க வேறுங்க அப்ப அதனால வந்து எனக்கு இந்த பிளவுஸ் வந்து அளவு ஸ்கர்ட்டுக்கும் போடலாம் ஜீன்ஸுக்கும் விரும்பினா போடலாம் அப்ப நல்ல ஒரு பிளவுஸும் மற்ற நல்ல ஒரு மாடலா எடுத்துருக்கீங்க ஜீன்ஸுக்கு ஏற்ற மாதிரி மாடலா எடுத்துருக்கீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு வடிவா இருக்கு என்ன சூப்பர் 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 பிளவுஸ் ஜீன்ஸ் போட சூப்பரா இருக்கு எங்க போகத்தான் கிடைக்குது இல்ல ஒரு இடம் சரியான கவலையா இருக்கா அதுதான் பிள்ளைகளுக்கு ஸ்கூல் அப்போ பிள்ளைகளுக்கு ஸ்கூல கட் அடிச்சு போயலாம் என்ன செய்யறது என்ன சரி அடுத்ததும் பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல ஒரு சாரி பாருங்க அந்த படம் போட்டிருக்கு படம் மண்ட வழியாத்தான் சாரி என்று கண்டது பாருங்க அந்த படத்திலேயே பாருங்க சாரி வந்து எப்படி ஒரு முழல்ன்னு சொல்லி தெரியுது பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி சாரி பிளவுஸ் பீஸ் என்ன கலர் வருது சாரி அந்த இது என்ன கலர்ன்னு சொல்லி பாருங்க நல்ல வடிவ சாரி பிளவுஸ் நான் நினைக்கிறேன் டார்க் நீட்ல வருது என்ன இப்ப பாருங்க இந்த சாரியை நாங்க எடுத்து காட்டுறோம் அதே கலர் தான் பாருங்க படத்துல உள்ள கலர் தான் என்ன நல்ல கலர் நல்ல ஒரு டார்க் நீலம் கலந்த ஒரு டார்க் நீலம்னு சொல்லல அது ஒரு நாவல் கலர் என்ன இது வந்து ஒரு நாவல் பச்சையில நாவல் கலந்தது பாருங்க அந்த முகதலைக்கு எல்லாம் இஞ்சு குஞ்சங்கள் வந்திருக்கு அந்த இப்படி ஒரு குஞ்சங்கள் வந்தாலே நல்ல ஒரு முடலான சாரிகள் எப்பவுமே நாங்க கட்டி கொள்ளலாம் நல்ல ஒரு சாரி என்ன லட்சுமி படிச்சிருக்க பேரு என்ன ஓ லக்ஷ்மி அப்ப நாங்க பக்கெட்டுக்கு வச்சாதான் பாவிக்கும் கவனமா இருந்து கொள்ளும் ப்ளவுஸ் பீஸ் எல்லாம் இதுல இருக்கா ஓ ப்ளவுஸ் பீஸ் எல்லாம் அதுல இருக்கு அதுல இருக்கு தானே சரி அடுத்தது எடுப்போம் என்னன்னு சொல்லி அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து கடலை பருப்பு என்ன பாருங்க இது வந்து கடலை பருப்பும் வந்து நாங்க இதுல இந்த வடை சுடலாம் இல்லாட்டி இந்த கடலையை ஊற வச்சு பொரிச்சு சாப்பிடலாம் என்ன பொரிச்சும் சாப்பிடலாம் அப்ப இது வந்து நல்ல ஒரு பொருளாத்தான் நன்றி வந்து அனுப்பியிருக்கேன் நான் சொன்னேன் இதுல வந்து எங்களோட உடம்புக்கு எந்த வித பாதிப்பும் இல்லாத பொருளாத்தான் அனுப்பியிருக்கணும் நல்ல ஒரு சத்தானிய வகையா வந்து அனுப்பியிருக்கணும் பாருங்க கடலை பருப்பு இது நல்ல ஒரு பெரிய பேக்கெட் தானே நல்ல புரோட்டீன் கலந்த நல்ல ஒரு கடலை பருப்பு என்ன சரி அப்ப இது எம்பாய்ங்கால இதுவும் பாத்தீங்கன்னா இதுவும் 2 கிலோக்கு 200 கிராம் குறைவு 800 என்ன அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா ஜோவேலுக்காக என்று நான் நினைக்கிறேன் வாவ் அப்படி என்ன ரெட் சூட் பாருங்க சூப்பரா நல்ல கலரா நல்ல ஒரு டார்க் நீலத்துல எடுத்துருக்கீங்க டார்க் நீலமும் கரையில அப்படியே வெள்ள போர்டரும் வந்து ஆனா என்ன சிப் தெரியுது அந்த காலுக்குள்ள பாருங்க சிப் வந்துருக்குதுங்க சிப் வந்துருக்கு சிப் மாடல் இப்ப சிப் மாடலா தானே போடுறாங்க பாருங்க நல்ல துணியும் என்ன ரெட் சூட் வந்து நல்லா இருக்கு என்ன ஜோவேலும் வந்து டவுனுகளுக்கு அங்க எம்படி லெவலு கிடைக்க வந்து போடலாம் ஜோவேலுக்கும் வந்து நல்ல ஒரு பிரயோசனமான வண்டி என்ன ஞாபகத்துல வச்சு அங்க டிஷர்ட் எடுத்திருக்கீங்கன்னா நீங்க ரெட் சூட் எடுத்திருக்கீங்க பின்ன நல்ல ரெட் ஷூட் நல்ல துணி மற்ற நல்ல ஒரு கலரும் பொதுவா வந்து டிஷர்ட்டுகளுக்கு போடக்கூடிய கலரா எடுத்திருக்கிறீங்க கருப்போ சரி டார்க் நீலமோ சரி நாங்க பொதுவா டிஷர்ட்டுக்கு போடலாம் அப்ப பொதுவான ஒரு கலர் என்ன சரி அப்ப அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னால் இது அடுத்த ஒரு தானிய வகை அடுத்தது என்ன ஆமா பாருங்க இது வந்து இல்ல கவுப்பில் இது வந்து பயறு பாருங்க பச்சை பயறு நல்ல பயர் சவளமே பிள்ளைகளுக்கும் எங்களுக்கு நல்ல சத்தான ஒரு பொருள் சத்தான ஒரு சாப்பாடை தான் நன்றியும் தேடி எங்களுக்கு எடுத்து வச்சிருக்கோம் ஆனா பயரெல்லாம் இங்க விலை தானே சரியான பயங்கர விலை அதெல்லாம் நாங்கள் வேண்டோம் பாக்குறாங்க எப்படின்னா என்ன எல்லாம் விலைன்னு சொல்லி உண்மையாவே தானிய வகையை பொறுத்தளவு கடலையோ சரி அங்கால இது என்ன கவுப்பி அங்கால பயறு சரி விலை கூட வளமையா நாங்க சும்மா கோதமா வாங்குறத விட இந்த சாப்பாடுகள் வந்து விலை கூட சொல்றோம் இது வந்து விலை கூட உண்மையாவே விலை கூடனால நாங்கள் எதுவும் சமைக்கிறேன்னு சொன்னா கட்டாயம் வேணும் அப்ப நாங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாளைக்கு வேண்டக்கூடிய அளவல் இல்ல ஏன்னா ஆண்டிய வந்து எங்களுக்கா வந்து எல்லாமே வேண்டி போட்டுருக்கு நம்ம வீட்டு பொருட்களை சமையல் பொருட்களா வந்து இந்த முறை இதை பட்டிக்கலா போட்டிருக்கிறீங்க என்ன அப்ப இதுவும் வந்து நல்ல ஒரு பிரயோசனமான எங்களுக்கு தேவையான ஒரு சாமான அமைஞ்சிட்டேன இதுவும் பாத்தீங்கன்னா இதுவும் 2 கிலோவுக்கு 200 கிராம் குறைவு எல்லாம் பேக்கெட்டா தான் வச்சிருக்கேன் நம்ம பேக்கெட் பண்ணி பேக்கெட் பண்ணி அப்பா
இப்ப அடுத்தது எடுப்போம். ஓ இருக்கு பின்ன. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல ஒரு நார்மல் சாரி வேறங்க, நல்ல நூல் சாரி வேறங்க, இங்கே நல்ல ஒரு கலரா இருக்கேனே, வடிவா இருக்குல்ல, சூப்பர் சாரி. அப்ப இது யோசிப்பீங்க வந்து நார்மல் சாரின்னு சொல்லி. இது வந்து நார்மல் சாரி பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்கூலுகளுக்கு வந்து மீட்டிங்களுக்கு இப்படியான சாரிகள் எல்லாம் கட்டாயம் தேவை. ஃபங்க்ஷன் சொன்னா அப்படியான சாரிகள் கட்டலாம். இப்ப மீட்டிங் அண்ட் ஸ்கூல்ல வைக்க வந்து இப்படியான சாரிகள் கட்டிட்டு போறது ஈஸி. பிளீட் பிடிச்ச ஒண்ணு மயம் பண்ண தேவையில்ல. அப்ப குயிக்கா அம்மாட்டையோ அக்காட்டையோ கொடுத்து டக்குன்னு கட்டிட்டு போகலாம் என்ன. அப்ப அந்த ஒரு இதுக்காக வந்து ஆண்டி அதை ஞாபகம் வச்சு எனக்கா வந்து பாருங்க அனுப்பியிருக்கணும். நல்ல ஒரு நூல் சாரி மற்ற நல்ல ஒரு கலராகவும் இருக்கு, பார்க்கவும் வந்து வடிவா இருக்குமே. இப்ப நல்ல ஒரு சாரி ஏன்னா நல்ல கலராகவும் வந்து செலக்ட் பண்ணிருக்கணும் ஆண்டி. அப்ப ஆண்டிக்கு வந்து என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சு கொள்றேன். சரி, அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்தது வந்து உடுப்பு தான். இதுவும் வந்து ஒரு டிஷர்ட் துணியாத்தான் இருக்கு பாருங்க இப்படி என்று சொல்லி. இது வந்து நல்ல ஒரு என்ன சொல்றது டொப் இல்ல இது டொப் இல்ல. இது பாத்தீங்கன்னு சொன்ன பாருங்க, இது வந்து கழுத்து முடல் வித்தியாசம். இந்த ஓப்பன் அப்படி அடிச்சு போட்டு அரைவாசி அடிச்சுட்டு நாங்க வந்து போடலாமோ. பாருங்க நல்ல ஃபுல் கையில அரக்கவுன், ஃபுல் கவுன் இல்ல அரக்கவுன், நல்ல டிஷர்ட் துணி பாருங்க, டிஷர்ட் மாடல்ல நல்ல துணி வடிவா இருக்கு. ஆனா இந்த கவுன் எனக்கு அளவு போடுங்க, அளவு மட்டும் இந்த கவுன் நல்லா பிடிச்சிருக்கு எனக்கு, நல்லா இருக்கு, முடலா இருக்கு. முடலன்னு சொன்னா வடிவா இருக்கு, நல்ல மரூன் கலரும் கருப்பு கலரும் கலந்துருக்கு, நல்ல வடிவா இருக்குது. அந்த எங்களுக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணிருக்கிறேன். அப்ப அடுத்தது பாப்பம். அடுத்தது வந்து ஜோவேலுக்கு. என்னது? ஆனா ஜோவேலுக்கு தான் இந்த முறை நிறைய வந்திருக்கு போறடக்கு என்ன. அதுதான் இந்த பட்டியல ஆண்டி ஜோவேலுக்காக வேற வாசி அனுப்பி இருக்கிறா. என்னது? இதுவும் பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல ஒரு டிஷர்ட் பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி நல்ல மினுங்கள் எல்லாம் வச்சிருக்குது டிஷர்ட்ல. ஓ பாருங்க நல்லா இருக்கேன்னு, நல்ல டிஷர்ட் பாருங்க, நல்ல வெள்ளையும் கருப்பும் கலந்ததான ஒரு டிஷர்ட். சரியா இருக்கு. இந்த சைஸும் வந்து நல்ல அளவான சைஸ். இதே மாடல்ல சின்ன போட்டிருந்தா உண்மையில நான் போட்டிருக்கேன். அதுதான் கவலைப்பட்டிருப்பேன் நான். எனக்கு ஏற்ற மாதிரி அளவாவும் இருக்கு, நல்ல அளவா ஜோவேல உடம்பு இந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரியே ஆண்டி எடுத்துருக்கேன். நம்ம டிஷர்ட்டை பார்க்க எனக்கு விளங்கும் அப்படி அளவா இல்ல. உண்மைதான், அவ்வளவு சின்ன டிஷர்ட் தானே. அதுதான் நான் உண்மையா நல்ல ஒரு கலர் பிடிச்சிருக்கு, நல்ல டிஷர்ட் மற்ற நல்ல ஒரு தாரமா இருக்குது, குறக்கட்டான் துணி மாதிரி, குறக்கட்டான் துணியோ. சரி, அப்ப அடுத்தது வந்து எடுப்போம். அடுத்தது வந்து பொக்ஸா இருக்கு பாருங்க. இது என்னன்னு சொல்லி இத பாத்தீங்கன்னு சொன்னால் வெளியே கிடக்கு ரைஸ் கிறிஸ்பீஸ் வெளி இருக்குது. அப்ப இதுவும் வந்து நினைக்கிறேன் சின்னாக்களுக்கு சாப்பிடுறதாக்கும் நினைக்கிறேன் என்ன. உள்ளுக்க வந்து குழுங்கப்பட்டது. அப்ப இதுக்குள்ளே ஒரு ஐட்டம் ஒன்று இருக்குது. அப்ப இதை எங்களுக்கு எப்படி செய்யறேன்னு தெரியாது, இந்த முறை வந்து என்னென்று செய்யறேன்னு எனக்கு தெரியாது. அப்ப நாங்க புற கேட்போமே நான் என்ன மாதிரி செய்யறேன்னு சொல்லி. இது செய்யறதோ இல்லாட்டி அப்படியே சாப்பிடுறதோ, அப்படியோ சாப்பிடுறதோ தெரியல. அப்புறம் நாங்க புற கேட்போமே. ஆனா இத பார்த்தா அந்த பீட்சா மாடல் மாதிரி இருக்குது என்ன பாருங்க அந்த படத்தை பார்க்க. இப்ப இதுலயும் வந்து ரைஸ் கிறிஸ்பிலையும் வந்து 2 பட்டி வந்து ஆண்டி போட்டிருக்கணும் பாருங்க. சின்னாக்களுக்கு 2 பட்டி ஆளு கொண்டு போட்டிருக்கேன். இது அப்படியே தான் எடுத்து சாப்பிடுறேன் நான் நினைக்கிறேன். தெரியல, கேட்டு பாப்போமே. இது எங்களுக்கு அனுபவம் இல்ல தானே, அப்ப தெரியாது. அப்ப இதுல வைப்போம். அடுத்த பாத்தீங்கன்னு சொன்னா ஜோவேலுக்கு. இந்த ஜோவேலுக்கு தான் நல்ல இஷ்டம். என்னது உங்களுக்கு தான் அடுத்தது வந்திருக்கு பாருங்க, டிஷர்ட் நல்ல கலர் சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு பாருங்க, கலர் வச்ச நல்ல அரக்கை டிஷர்ட். என்ன நல்ல துணி, நல்ல துணி, நல்லா நீங்க பழுதா போனாலும் துணி பழுதா போகாது. நல்ல ஒரு துணி. என்ன நல்ல கலர், உங்களுக்கு ஏற்ற கலரா தான் ரெண்டையும் வந்து செலக்ட் பண்ணிருக்கிறா. என்ன இப்ப நல்ல ஒரு டிஷர்ட் பாருங்க, பயங்க கவனமா. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல ஒரு டின் ஒன்று வருது பாருங்க. என்ன டின்னு சொல்லி நல்ல ஒரு சாக்லேட் கலர்ல இருக்குது அந்த படம். இந்த இதுல பாத்தீங்கன்னு சொன்னா அப்ப அதுல எழுதி இருக்கு பாருங்க என்னதுன்னு சொல்லி, ஹாட் சாக்லேட் மிக்ஸா
அப்ப இதுவும் வந்து அண்டி சொல்லியிருந்த என்னண்டா ரெண்டு கதை கேட்க இது வந்து சின்னாக்களுக்கு தான் போட்டுதான் வந்து சின்னாக்களுக்கு நல்ல ஒரு சத்தான ஒரு மாண்டு சொல்லி கரைச்சி டீயா குடுக்கலாம்னு சொல்லி கட்டாயம் அவியலும் போட்டது எங்களுக்கு பெரிய உதவியா போயிட்டு உண்மையா தர சின்னாக்களுக்கு வந்து விரும்பி குடிப்பினா அப்ப உண்மையா நல்லதா போயிட்டு அதோட இப்ப இந்த டின்ல வர மாரோசானி இங்க விலை இங்க விலை எப்படியும் இங்க ஒரு 3000 அப்படி வரும் 2500 3000 வரும் இப்படி டின்ல வரத வந்து பட்டியை விட டின்ல வரது வந்து சரியான விலை கூட அப்ப அதையும் வந்து ஆண்டி பிள்ளைகளுக்காக வந்து அனுப்பி இருக்கிறா இது இப்படி இதுன்னு சொன்னா இப்ப நாங்க மாலை கரைச்சி கொடுக்க கொஞ்சம் விரும்பி குடிக்குங்க சாக்லேட் வாசம் தான் மணக்குதோ நல்ல ஒரு வாசம் அடிக்குது அப்ப ஹாட் சாக்லேட் மிக்ஸ் அடிச்சிருக்குது ஒரு காத்தி இருக்கா கொடுத்து பாப்போம் முக்கியமா கொடுக்கணும் சரியான சாப்பாடே இல்ல இது இப்படி கொடுக்க வித்தியாசமா கொடுத்தா சின்ன கடல குணமே அப்படி வித்தியாசமா கொடுக்க விரும்பி குடிப்பினா கரைச்சி கொடுக்க குடிச்சுன்னு சொன்னா நல்ல சந்தோஷம் உண்மைதானோ சரி அப்ப அடுத்ததா பாப்போம் இது என்ன ஒரு செக்ல வருது பிளவுஸோ பிளவுஸ் இல்ல இது ரோசாயினிக்கு இல்ல உங்களுக்கு தான் போலடக்கா இது வந்து ஷர்ட் இப்படி துணியில வருது நல்ல துணி ஷர்ட் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு இந்த ஷர்ட் வடிவா இருக்கு ஷர்ட்களுக்கு போடுவீங்க நல்லா இருக்கு துணியும் வந்து நல்ல ஒரு துணி வெளுறாது லேசில நல்ல ஒரு சில்க் துணி மாதிரி வெளுறாது நல்ல இந்த மாதிரி எனக்கு பரவாயில்ல போல உங்களுக்கு இந்த உடுப்பு எடுக்க தேவையில்லை உடுப்படுக்க தேவையில்லை கிறிஸ்துமஸ் உடுப்படுக்க தேவையில்லை உண்மைதான் இந்த ஷர்ட்டே போடலாம் நல்லா இருக்கு நல்ல கலரா எடுத்திருக்கேன் நானும் உண்மையான அந்த எல்லா உடுப்புகளுமே கூட சொல்ற அளவுக்கு இல்ல நல்ல நல்ல கலரா எடுத்திருக்கேன் சின்ன சொல்லி பாவிக்கு வைக்கிற மாதிரி உடுப்பு ஒன்றுமே இல்ல எல்லாமே நாங்கள் பாவிக்க அளவா இருக்கு எல்லா உடுப்புகளும் நாங்க பாவிச்சு கொள்ளக்கூடிய பாவிக்கலாமோ இப்ப கண்டிப்பா நாங்களும் வந்து பாவிப்போம் பின்ன சரி அப்ப நீங்க மடிச்சு வைங்க உங்களோட ஷர்ட்டை வந்து கவனமா நல்ல ஒரு மெல்லிய துணி ரோசாயன் மெல்லிய துணி நல்ல மாடல் பாத்தீங்கன்னா இதுவும் அளவுதான் அப்ப அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்தது வந்து ஒரு உடுப்பு தான் வந்துருக்குது பாருங்க இதுவும் வந்து ஒரு பேக்கெட்ல அனுப்பிருக்குது இது பார்க்கவே தெரியுது பாத்தீங்கன்னு சொன்னால் பஞ்சாபி பஞ்சாபியோ சாரியா இல்ல பஞ்சாபி இது அந்த நூல் ஒர்க் வந்திருக்குல்ல பாருங்க இது வந்து நல்ல ஒரு கலர் பஞ்சாபி பாருங்க அப்படி என்று சொல்லி நல்லா இருக்கு நல்ல கலர் நல்ல ஒர்க் பண்ணினது கழுத்துக்கு எல்லாமே இது வந்து நல்ல ஒரு பஞ்சாபி பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பஞ்சாபிக்கு வந்து சோல் வந்திருக்குது அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா பியாமாவும் வந்து அப்படியே செட்டா பாருங்க அப்படியே செட்டா வந்திருக்குது இப்ப இது என்ன இதுவும் வந்து ஒரு பேக்ல வந்திருக்குது என்னது இது என்ன சிவப்பா இருக்கு சரி நல்ல பேக் இது பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல ஒரு பாருங்க இதுவும் வந்து 2 ஷூ அந்த ஐட்டங்கள்லாம் நிறைய அனுப்பியிருக்கேன் அந்த பாக்ஸ்லயும் இருந்தது இது வேற இது என்னது இதுவும் வந்து கலர் தானே கலர் அதான் பெர்மனன்ட் மார்க்கராங்கள போட்றேன் 2 4 6 8 10 இருக்குது ஒரு பேக்கெட்ல 10 இருக்குது அப்ப 2 பேக்கெட் வந்து அனுப்பி விட்டுருக்குறேன் நல்ல வடிவா இருக்கு நல்ல விதான இருக்கு நல்ல கலர்கள் நல்ல நல்ல கலரா வந்து இருக்குது அப்ப இதுல வந்து 10 கலர் இருக்குது அப்ப இதுல ஆக்களுக்கு இப்ப கொடுக்க கூடாது இப்ப கொடுக்கவே கூடாது பழுதாக்கிறீங்க நல்ல ஒரு பொருள் நம்ம நல்ல பாவிக்க கூடியது 19 அப்ப 20 கலர் வந்திருக்கேன்னு அப்ப இது என்ன பட்டிக்கை இருக்குது இங்க பாருங்க என்னன்னு சொல்லி இது என்ன சொல்லுங்க அப்ப படத்திலேயே தெரியுது என்பலப் பாத்தீங்களா என்பலப் வந்து இதுல எத்தனை இருக்குன்னு சொல்லி சொன்னால் 75 என்பலப் இருக்கு ஆனா கட்டாயம் வந்து நாங்க ஃபங்க்ஷனுக்கு போற மாதிரி எங்களுக்கு வந்து என்பலப்பும் வந்து கட்டாயம் தேவைதானே அப்ப உண்மையாவே நாங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போய் என்பலப் வந்து கடையில வாங்கிட்டு தான் இப்ப நாங்க காசு மையா குடுக்குறது தானே அப்ப கட்டாயம் வந்து என்பலப்புகளை வச்சுதான் குடுக்குறது அப்ப நாங்க உண்மையா கடையில வாங்கிட்டு போறோம் நாங்கள் அப்ப இனியும் வந்து நாங்க கடையில வாங்க தேவையில்லை என்ன பேரழி போட்டு கொண்டு போகலாம் அப்ப இதுல பட்டிக்க வந்து 75 என்பலப் இருக்குது அப்ப அந்த ஆண்டி வந்து எங்களுடைய செலவையும் வந்து நல்லா குறைச்சிட்டா உடுப்பும் அனுப்பி அதுக்கேற்ற மாதிரி என்பலப் சில இடங்கள்ல நாங்கள் சில ஃபங்க்ஷன் போய்க்குள்ளே என்பலப் இல்லாமலுக்கு அவ்வளவு திணறப்பட்டுறோம் உண்மைதான் நாங்களும் பண்ணி கொண்டு போயிருக்கோம் இருக்குமென்னு இது சோழில எங்களுக்கு இங்கே எடுத்து இங்கே பேர் எழுதி கொண்டு நாங்க ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரலாம் என்ன
அப்ப இதுவும் வந்து சொன்னா திருப்தியா வடிவா காலங்காலம் பாவிக்கலாம். நல்ல ஆனா இதையும் பாருங்க என்னோட ஞாபகம் அனுப்பியிருக்கிறேன். அதுதான் நல்ல ஒரு விஷயம் என்ன பாக்ஸோட வந்திருக்குது. சரி அப்ப அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல ஒயிட் கலர் எம்பளம். ஓ இது என்ன பாருங்க இதுவும் வந்து ஒரு கருத்தை பொட்டிக்க வந்திருக்கு என்ன ஃபிக்ஸ் மேஜிக் அடிச்சிருக்குது. அப்ப இது பாத்தீங்கன்னு சொன்னா இதுல நீங்க நினைப்பீங்க சென்ட் சொல்லி, ஆனா இது செண்டு பொத்தல் இல்லையா. செண்டு பொத்தல் வந்து எங்களுக்கு ஏற்கனவே அந்த பெட்டியில 4 செண்டு பொத்தல் வந்தது என்ன. இப்ப இது என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஆண்டி வந்து ஏற்கனவே எங்களுக்கு அந்த பெட்டியில போடுறது அந்த மேக்கப் பவுடர் அந்த கிரீம் எல்லாம் பூசி நாங்க லிப்ஸ்டிக் எல்லாம் அடிச்சுட்டு இருப்போம் தானே. அப்ப அதெல்லாம் பூசினதுக்கு பிறகு இது வந்து அந்த ஸ்ப்ரே முகத்துக்கு இப்படி அடிச்சாலாம் அந்த நாங்க போட்ட கிரீமோ சரி பவுடரோ சரி இப்போ எங்களுக்கு வெக்கையா இருந்தாலும் அந்த முகத்துல இருந்து எங்களுக்கு கரைஞ்சு கீழே ஊத்தாது, அப்படியே இருக்குமாம். இந்த ஸ்ப்ரே கடைசியா அடிச்சுட்டு போனா அப்படியே இருக்குமாமா. அப்ப இதுவும் வந்து நல்ல ஒரு மேக்கப்புக்குரிய ஐட்டம். நல்ல ஒரு பொருள் என்ன. ஏன்னா கூடுதலா வந்து நாங்க மேக்கப் போடக்கு அப்படியே சில டைம்ல கொஞ்சம் லேட் ஆயினா அப்படியே கரைஞ்சு ஊத்துப்பட்டுரும். அப்ப நாங்க எல்லாம் அடிச்சா எல்லாத்தையும் செய்துட்டு இத கடைசியா அடிக்கணுமா ஸ்ப்ரே அடிச்சுட்டு போனா அது அப்படியே இருக்குமாமா. அந்த மேக்கப் கலையாதபடி இருக்குமாமா. இப்ப பாத்தீங்களா நல்ல ஒரு பொருளா வந்து பவுடர் லிப்ஸ்டிக் எல்லாம் வண்டி அனுப்பியிருந்தோம் அந்த பட்டிக்கலையே. அப்ப இதுவும் வந்து இதுவும் சேர்த்து போட்டிருக்கீங்க. அப்ப இதுவும் வந்து நல்ல ஒரு ஐட்டம், எங்களுடைய மேக்கப் ஐட்டம். பாருங்க இது என்ன இதுவும் வந்து ஒரு சின்னனா வந்து கட்டிக்கிறது சத்தம் கேக்குது. எல்லாத்துக்குமே பாவம் ஒரு பேக். இது பாத்தீங்கன்னு சொன்னா இதுவும் நல்ல ஒரு ஐட்டம் தான். பாருங்க நல்ல ஒரு கியூடெக்ஸ் பாருங்க, நல்ல ஒரு கலர், எனக்கு பிடிச்ச கலர் மெரூன். அங்கால பாத்தீங்கன்னு சொன்னால் இது நல்ல ஒரு பர்பிள் கலர். மற்ற 2 அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா இதுவும் நல்ல ஒரு ஒனியன் கலர். பாருங்க நல்ல கலர், 3மே நல்ல ஒரு கலர். பாருங்க 3 கியூடெக்ஸ் போத்தலும் வந்து அனுப்பியிருக்கிறோம் என்ன. அப்ப நல்ல ஒரு போத்தல் வடிவா இருக்குது என்ன. சரி அப்ப இதையும் பைங்க. அடுத்தது பாப்போம். அடுத்ததும் பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து நல்ல பிளவுஸ் வந்திருக்கு. பாருங்க இது ஒரு மாடல் பிளவுஸா இருக்கு. எது சொல்லுங்க, இது வந்து அந்த பெஹி ஜீன்ஸ் சொல்லிவினோம் அது போட்டுட்டு இது வந்து கொஞ்சம் கட்டையா போடுறது. அப்ப அதுக்கு வந்து அந்த ஜீன்ஸுக்கு போட இது வடிவா இருக்கு. போடக்கூடாது, அதுக்கு போடதான் வடிவா. அது நல்ல ஒரு கலர் என்ன, கலர் நல்ல கலர் நல்ல அந்த சாரி சில்க் துணி மாதிரி பாவிக்கும் இந்த துணியும் என்ன. அப்ப இது வந்து நல்ல ஒரு பிளவுஸ், மாடல் பிளவுஸ். சரி அடுத்ததும் பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு என்ன சொல்றது அந்த இது வந்திருக்குது பினாஃபோம். நல்ல கலர் என்ன. இதுக்கு மேலால கோட் பெறும், இப்படி போட்டுட்டு மேல டிஷர்ட் போடலாம், இல்லாட்டி ஒரு கோட் ஆகும். இதை நாங்க பயன்படுத்தலாம் என்ன. இது வந்து நல்ல ஒரு கலரா அமைஞ்சிருக்கு என்ன, வடிவா இருக்கு. சரி அப்ப இதுலயும் வந்து ஒரு பேக் ஒன்று இருக்கு, என்னன்னு எடுத்து பாப்போம். பேக்கோட கட்டி வச்சா எதுவும். இது பாத்தீங்கன்னு சொன்னால் கோபிகோ கனடா நம்பர் 1. அதாவது இந்த கோபிகோ வந்து டோஃபி அலையும் வந்து கோபிகோ டோஃபில நம்பர் 1 அடிச்சிருக்கு. பாருங்க 1 2 பேக்கெட். அங்கால பாருங்க எத்தனை பேக்கெட், 3 பேக்கெட். அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா 4 பேக்கெட் கோபிகோ டோஃபிகள் வந்து அண்டி எங்களுக்காக வேண்டி அனுப்பி இருக்கிறா. பாருங்க 4 பேக்கெட் கோபிகோ டோஃபி. அதுவும் வந்து நம்பர் 1 கோபிகோ டோஃபி என்ன. பாத்தீங்களா நல்ல டோஃபி, நல்ல ஒரு இனிப்பா வந்து அண்டி எங்களுக்காக போட்டிருக்கிறீங்க என்ன. 4 பேக்கெட் போட்டிருக்கீங்க. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா இன்னும் ஒரு 2 ஐட்டம் கிடக்கு. பாருங்க என்னன்னு சொல்லி
இது பாத்தீங்கன்னு சொன்னால் இங்க பாருங்க அந்த அந்த என்ன சொல்ற அந்த கருவாப்பட்டையல் அது இப்ப இது நான் சொன்ன வேணுண்டா இது வந்து கறி வாசனை கூட்டு கிடாக்கு. அப்ப இதுல இருக்கிற பேக்கெட்ல இருக்கிற ஃபுல்லா எடுத்து வந்து இப்ப மிக்சியில அரைச்சி போட்டு தூளா எடுத்து நாங்க வச்சிருக்கணும். அதை ஏன்னு பாத்தீங்கன்னு சொன்னா பிரியாணி சமைக்கும் போது வந்து அந்த அந்த தூளை வந்து பிரியாணி தூள் மாதிரி எல்லாம் அதுக்கெல்லாம் பயன்படுத்தலாமா. மற்றது இப்போ மீன் வெடுக்கன்னு சொல்லி சொன்னா அதுக்கும் வந்து அந்த வெடுக்கு மனம் இல்லாதபடிக்கும் இதை பயன்படுத்தலாம். பிரியாணிகளுக்கு இது போடலாம். இந்த பாக்கெட்டுகள் மாதிரி இதை வந்து அந்த என்ன சொல்றது இது வந்து தூளாகணும். தூளாகி பவுடர் ஆக்கி வந்து நாங்க தேவையான இதுக்கு வந்து போட்டுக்கொள்ளலாம். இங்க பாத்தீங்கன்னா கருவாப்பட்டை இருக்கு. நல்ல பெரிய ஒரு கருவாப்பட்டை பெருசு. எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணணும். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நாங்க அடிச்சு திரிச்சு வச்சிருக்கணும். வச்சு போதல்ல வச்சோம்னு சொன்னா தேவையான நேரத்துக்கு நாங்க இதை பாவிச்சு கொள்ளலாம். என்ன அப்ப இதுவும் வந்து நல்ல ஒரு பிரயோசனமா இருக்கும். அப்ப நாங்க அக்காட பிறந்த நாளுக்கு வந்து இதை நாங்க பயன்படுத்தலாம். என்ன சரி இது அப்படியே வைங்க. வைக்கத்தான் இடம் இல்ல. அடுத்ததும் பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல ஒரு கலர்ல வந்து பாருங்க சாரி. என்ன பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி சாரிய நூலால எல்லாம் காட்டி இருக்கேன். அப்ப நாங்க இதை பிரிக்க வேணாம் வனியம் தானே. அப்ப இதுலயும் பாத்தீங்கன்னு சொன்னா மேல் பாடி வந்து ரோஸ் கலர்லயும் அந்த இங்கால முகத்துல சாரி பீஸ் எல்லாம் வந்து ஒரு நாவல் கலர்லயும் வந்து வந்திருக்குது. என்ன நல்ல ஒரு சாரி. ஏன்னா இதுவும் வந்து ஃபங்க்ஷன்களுக்கு கட்டக்கூடிய மாதிரியான சாரி தானே வந்து எங்களுக்கு வந்திருக்கு. என்ன நல்ல சாரி. உண்மையாவே உடுப்புக்கு பஞ்சமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அவ்வளவு உடுப்பு உண்மையா எனக்கோ சரி அக்காக்கோ சரி அம்மாக்கோ சரி கலந்து பாவிக்கக்கூடிய மாதிரி உடுப்பு தான் அண்டி வந்து போட்டிருக்கிறேன். கலந்து பாவிக்கலாம் நாங்கள். அப்படிங்கோ நல்ல ஒரு கலர் சாரி. நல்ல கலர் சாரி. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னால் ஷர்ட் பாருங்க. நல்ல ஒரு ஷர்ட் பாருங்க என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. என்ன இல்ல இல்ல உங்களுக்கு தான் பாய்ஸ் போடுற ஷர்ட். இங்க பாக்கெட் எல்லாம் இருக்கு. ஷர்ட் இந்த ஃபுல் கை ஷர்ட். இதுவும் வந்து ஜோபல் சேஜிகளுக்கும் வந்து பாவிக்கலாம். நல்ல பிளேன் ஷர்ட். இது வடிவா இருக்கும். என்ன நல்ல துணி. அந்த துணிக்கு தான் காசு. நல்ல துணி பாவிக்கும். இங்கேயும் ஒரு துணி கேட்ட மாதிரி தானே காசு ஒரு விலையோ. அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து டிஷர்ட் நல்ல ஒரு குட்டியா இருக்குது. ஜெரோமிக்கெல்லாம் வருமா? ஜெரோமிக்கு தான் போட்டு ஜெரோமிக்கு போடலாமே. என்ன வடிவா இருக்கு. என்ன நல்ல ஒரு ஆஷ் கலரும் முழுக்க வந்து அந்த கோட் மாதிரி வந்து இருக்குது. ஜெரோமிக்கு வந்து இதை போடலாம். வடிவா இருக்குது. ஜெரோமிக்குன்னு சொல்ல அங்கால ஜெரோமி துண்டுறா. இது என்ன இது? இது வந்து ஒரு பேட்டிக் துணி மாதிரி. என்ன பேட்டிக் துணியில வந்து ஷர்ட். இது இதுவும் வந்து ஷர்ட் பாருங்க. பேட்டிக் துணி. ஏன்னா இது ஷர்ட் சிங்கிள் ஏரியா போனா இப்படித்தான் இருக்கும். சிங்கள இடங்கள்ல வந்து இப்படித்தான் போடுறது. என்ன சிங்களாக்கள் போட்டா இப்படியான உடுப்பு எல்லாம் படியா கண்டுபிடிக்கலாம். சிங்களாக்கள்னு சொல்லி புறம்ப நாங்களும் போடுவோம். அப்ப நீங்களும் வந்து இதை போடலாம். படிவா இருக்கும். என்ன நல்ல மெல்லிய துணி வெக்க இருக்காது. அடுத்ததும் பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து பஞ்சாபி. என்ன நல்ல கலரா கிடக்கு இந்த பஞ்சாபி பாருங்க அப்படின்னு சொல்லி. கொண்ட மட்டும் பிரிப்ப மேல் டொப்ப மட்டும் அப்படி இருக்குன்னு சொல்லி. என்ன பாருங்க நல்ல வடிவான பஞ்சாபி. என்ன சூப்பரா இருக்கு. ஜெரோமிக்கும் வந்து கொஞ்ச நாள் போட்டு கொஞ்சம் உயரமா வளர்ந்தாலண்டா போடலாம் வச்சு பாவிக்கலாம். வந்து பழுதா போற பொருள் இல்ல தானே. அப்ப நாங்க கவனமா வச்சு பாவிக்கலாம். உடுப்புகள்லாம் நல்ல விலைகளும் இதுகளும். எலிகள் வெட்டாம கவனமா வச்சு நாங்க பாவிக்கணும். என்ன இதை எம்பாய்ங்க அப்படியே வைப்போம் பேக்கெட்ல. அப்ப அடுத்ததும் பாத்தீங்கன்னு சொன்னால் அடுத்ததும் வந்து ஒரு உடுப்பாயிட்டு நம்பருது பாருங்க. இது பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல ஒர்க் பண்ணி வச்சிருக்கு பாருங்க. இதுவும் வந்து ஜெரோமிக்கு போடக்கூடிய அளவான பஞ்சாபி. சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு பாருங்க. இதுல பஞ்சாபிகள் பார்க்கவே எப்படி இருக்கு. பாருங்க நல்ல ஃபுல் ஒர்க் பாருங்க. நல்லா இருக்கு. நல்ல முத்து முத்தா வச்சிருக்கு பாருங்க. எப்படி இருக்கு வடிவா இருக்கு. ஜெரோமிக்கு சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அவையல் சோளுகள் எல்லாம் வச்சு சோல் ஜீன்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அதுக்கு சரியோ இதை நாங்க அங்கால எடுத்து வைப்போம். இங்க பாருங்க இந்த செட் எல்லாம் அப்படியே வந்துருக்கு. ஜீன்ஸ் அங்கால ஷோல். அப்ப ஆளுக்கு எல்லாமே ஏற்ற மாதிரி வடிவா வந்திருக்கேன்னு.
சரி அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல ஒரு கலர்ஃபுல்லா வருது. இதுவும் பாத்தீங்கன்னு சொன்னா ஷர்ட் தான் பாருங்கோ, நல்ல ஷர்ட் ஜோவேல். ஓ ஏன்னு சொன்னா இங்க பாருங்க அந்த ஷர்ட் இந்த இடத்துல எல்லாம் நல்ல ஒரு ஒர்க் பண்ணி இருக்கு. நல்ல ஷர்ட் இதெல்லாம் நீங்கள் ஃபங்க்ஷன்களுக்கு பாவிக்கலாம். நல்ல ஷர்ட் நல்ல கலர், உங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு மரூன் கலர்ல வந்து செலக்ட் பண்ணி எடுத்திருக்கீங்க. சூப்பர் சூப்பர் சார். சைஸும் அளவான சைஸ் தான், அளவான சைஸ் நல்லா இருக்கு. மற்ற நல்ல ஒரு கலர் என்ன மற்ற இப்படி எல்லாம் வந்திருக்கு பாத்தீங்களா, அந்த மேல் பார்டர் மாதிரி நல்லா இருக்கு, வித்தியாசமா இருக்குது. ஆண்டிக்கும் வந்து உங்களுடைய நன்றி. என்ன ஆண்டி வந்து ஜோவேலுக்கும் வந்து இந்த பொட்டிலாம் ஜோவேலுக்கும் வந்து அரைவாசி போட்டிருக்கிறேன், மறக்காம. அதுதான் ஷர்ட் டிஷர்ட் எல்லாம் கிடைச்சிருக்கு. டிஷர்ட் ஷர்ட் 2-3 ஷர்ட்டுகள், அங்கால அந்த ரெக் சூட்டுகள் என்ன பாருங்க. அப்படின்னா ஷோல்டர் எல்லாம் சரியா இருக்கு, ஷோல்டர் எல்லாம் சரியான வடிவா இருக்கு உங்களுக்கு. இந்த கலர் ஆளும் வடிவு தானே, இப்ப இந்த கலரும் கொஞ்சம் வடிவு தான். ஆள் வடிவுன்னு நான் சொல்லணும். சரி அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னால் இதுல வந்து டிஷர்ட் என்ன, இதுவும் வந்து நல்ல கலர் டிஷர்ட், மஞ்சள் கலர்ல நெட் வச்ச மாடல்ல டிஷர்ட் என்ன வடிவான டிஷர்ட். இதுவும் வந்து எனக்கு அளவு. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா இதுவும் வந்து இது பாத்தீங்கன்னு சொன்னா அந்த டாப் மாடல் மாதிரி பாருங்க, அந்த ஜீன்ஸுக்கு போடுற மாதிரி பாருங்க இந்த மாடல். அந்த ரெண்டு கரையிலயும் வந்து ஓபன் வந்திருக்கேன் மாடல். இது வந்து மாடல்கள் இந்த ஜீன்ஸ் அதுகளுக்கு போடலாம். என்ன எல்லா பக்கம் ஓபன் இருக்கோ, உள்ளுக்கு அந்த டிஷர்ட் மாதிரி வந்து உள்ளுக்க டிஷர்ட் மாதிரி வந்து மேல அப்படியே அடிச்சிருக்கணும். என்ன வடிவா இருக்கு. சரி அப்ப அடுத்தது வந்து ஒரு பேக்ல இருக்கு, என்னன்னு பாப்போம். இதுவும் பாத்தீங்கன்னு சொன்னா சாரி பாருங்கோ, இப்படி என்று சொல்லி நல்ல ஒரு சாரி, நல்ல சூப்பரா இருக்கு, நல்ல கலர், அந்த குஞ்சம் எல்லாம் வச்சு வடிவா இருக்கு பாருங்க, இப்படி இருக்குன்னு சொல்லி நல்லா இருக்கு. கல்யாண வீடுல கட்ட ஓ நல்ல கலரா இருக்கு பாருங்க, அப்படின்னு சொல்லி நல்ல குஞ்சம் வச்சிருக்குது. எல்லாம் சாரி வந்து பிளீட் பிடி ஜாயின் பண்ணி கட்ட நல்லா இருக்கும். நல்ல ஃபங்க்ஷனுக்குரிய சாரியா வந்து ஆண்டி செலக்ட் பண்ணிருக்கு. ஷைனிங் பண்ணுதோ நல்லா இருக்கு. மற்ற நல்ல ஒரு துணியும் வந்து நல்ல ஒரு சொப்டா இருக்கு. சாரியா பிடிச்சு பாருங்க, நல்ல ஒரு சொப்டா இருக்கு, நல்லா இருக்கு. ஆண்டி வந்து நல்ல ஒரு கலரா வந்து செலக்ட் பண்ணி கொஞ்சம் விலையும் கூட நல்ல சாரி சரியா இருக்கு. கடைசியா ஒன்று இருக்கு பர்ஸுக்கு. பர்ஸ் ஒன்று இருக்கு, பாப்போம் அது என்னன்னு சொல்லிதான் வந்து எங்கட கடைசி பொருள். என்ன கடைசி பொருள் குழுங்குது உள்ளுக்குள்ள வச்சு அடிக்கிறீங்க. கடைசி பொருள்ல என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல ஒரு விலை மதிப்பு பெற்றதான ஒரு பொருள் பாருங்க. என்னன்னு சொல்லி நல்ல ஒரு பூட்டு காப்புகள் ஏன்னா பாருங்க இப்படின்னு சொல்லி நல்ல பளபளன்னு இருக்குது. ஆனா உண்மையாவே அந்த காப்புகள் வந்து போட்டாலும் வந்து கண்டுபிடிக்கல. இது வந்து கவரிங் நகை என்று சொல்லி வித்தியாசம் பிடிக்கல, தெரியவே தெரியாது, சான்ஸே இல்லை. என்ன அவ்வளவு ஒரு நல்ல ஒரு டிசைனாவும் வந்து நல்ல ஒரு காப்பா வந்து அண்டி வந்து செலக்ட் பண்ணி அனுப்பியிருக்கணும் எங்களுக்காக. நம்ம அளவெல்லாம் கரெக்டா இருக்குது, சூப்பரா இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த காட்லயே வந்திருக்கு பாருங்க. அப்படியே இது என்ன நினைக்கிறீங்க? பார்த்தா நீங்க காப்புன்னு நினைப்பீங்க, ஆனா வந்து இது காப்புகள் இல்லை. இது பாத்தீங்கன்னு சொன்னால என்னண்டு வளையம் பாருங்க. ஒவ்வொரு ஒரு சைஸ்ல வந்து வளையம் வந்திருக்குது. இங்க பாருங்க தோடு காலுக்கு போற வளையம். அப்ப இங்க இது ஒரு ஐட்டம் 1 2 3 4 சோடிலையும் வேற வேற ஐட்டமா வந்து ஒவ்வொரு ஒரு சைஸ்ல வந்து அண்டி எடுத்து அனுப்பியிருக்கணும். இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து கழுத்துக்கு போடுற மாலை வடிவா இருக்கு. இந்த மாலை நல்லா இருக்கு. இதுவும் வந்து அப்ப இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து பாருங்க இது வந்து கிளிப்புகள். அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா இதுவும் வந்து இஞ்சி பாருங்க அப்படியே இருக்குது சிமிக்கி காட்டோட. எங்களோட உடுப்புண்ட கலர்களுக்கு ஏற்ற மாதிரி சிமிக்கிகள். அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா இங்க தூக்கணங்கள் 2 சோடி தூக்கணம். இங்க இதுவும் பாத்தீங்கன்னு சொன்னா பாருங்க எங்களோட இங்க இந்த கலருக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து காலத்துக்கு போடுற மாலை பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி
நல்ல ஒரு வடிவா இருக்கு ஏன்னா நல்ல கலராகவும் இருக்குது. இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா இதுவும் வந்து வளையம் பாருங்க, நல்ல வளையம் வடிவா இருக்கும் போட. சரி, அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா இதுல ஃபுல்லா வந்து ஒவ்வொரு கலர்லயும் வந்து தோடுகள் வந்திருக்குது பாருங்க. அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன தோடுகள். அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா பாருங்க பட்டின் தோடுகள் கருப்புல, மற்ற இங்கால பாத்தீங்கன்னா பர்பிள் கலர் தோடுகள். ஃபுல்லா வந்து தோடு ஐட்டங்கள்லாம் எல்லாமே இதுல வந்து எங்களுக்கு வந்து ஃபுல்லா போட்டிருக்கிறேன். தோடு ஐட்டம் ஒவ்வொரு கலர்கள்ல இருக்குது, நிறைய இருக்குது. பேக் ஃபுல்லாவே நகை தான் இருக்கு பாருங்க. இதெல்லாம் வந்து காதுக்கு போடுற வளையம். அப்ப இவ்வளவு தான் இதான் வந்து நாங்க கடைசியா வந்து எடுத்த பொருள். அப்ப எங்களுடைய பொட்டியும் வந்து காலியாயிட்டு நிறைவடைஞ்சிட்டான். இல்ல ஒன்று இருக்குது, இன்னும் இருக்கா இங்க பாருங்க ஒன்று இருக்குது. இது என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா காட்டோட இருக்குது. இல்ல படத்திலேயே பார்க்க விளங்குது. ரெண்டாவது வந்து அந்த இமைகள் அந்த முடி இருக்குல்ல, அந்த முடிய வந்து இப்படி 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 காட்டுறது பாருங்க, அந்த கபுர மாதிரி. அதுதான் வந்து இதுல அனுப்பியிருக்கேன். பாப்பா நாங்க எடுத்து பாப்போம் என்னன்னு சொல்லி. இங்க நல்ல இதா இருக்கு. இந்த இங்க பாருங்க, அதுவும் லொக் பண்ணி கிடாக்க என்ன இங்க இந்த எடுத்து பாக்கட்டேன் உங்களுக்கு கொண்டு. ஆனா அப்படித்தான் இப்படி புடிச்சிட்டு இப்படி புடிச்சிட்டு இழுக்குறது, இப்படி புடிச்சிட்டு இழுத்தா வரும். அது மாதிரிதான் இந்த இமெயில இப்படி நாங்க எங்களுக்கு தேவையில்லாத வந்து இப்படி இப்படி எடுத்து சேவ் பண்றது, சேவ் பண்ணி கொள்ளலாம். என்ன நல்ல டெம்பரா இருக்கு, இழுத்தாலும் இழுவாதான். அப்ப என்ன நோனும் ட்ரை பண்ணுங்க, நீங்க சிவன் வந்தாங்க. அது நான் கண்ணாடியை பார்த்து மெல்ல மெல்லமா ட்ரை பண்ணுங்க, உங்கள்ட்ட கொடுக்கலுங்க. அப்ப இது வந்து நல்ல ஒரு எங்களுடைய அழகை இன்னும் மேம்படுத்துவதற்காக எங்களுக்காக ஆண்டி வந்து அனுப்பி இருக்கிறான். அப்ப எவ்வளவு எல்லாம் யோசிச்சு வந்து எங்களுக்காக வந்து ஒவ்வொரு விஷயங்களும் நீங்க செய்திருக்கிறீங்கன்னு உண்மையா எங்களுக்கு வந்து இது உண்மையா மறக்கவே இல்லாத வாழ்நாள்லயும் என்ன உண்மையா நல்ல ஒரு சந்தோஷம். இந்த பெட்டிலையும் வந்து நல்ல நிறைவான பொருட்களை வந்து நீங்க போட்டிருக்கிறீங்க. அதுவும் எங்களுக்கு இன்னும் வந்து பிடிச்ச பொருளா போட்டிருக்கிறீங்க. அது எங்களுக்கு மிக மிக சந்தோஷம். என்ன அப்ப எங்களை லீலா ஆண்டிக்கும் வந்து நாங்க மறுபடியும் வந்து நன்றியை தெரிவிச்சு கொள்றோம். நீங்க எங்களை எல்லாத்துலயுமே ஞாபகப்படுத்தி என்னென்ன கலர் பிடிக்கும், இது போட்டா என்னத்துக்கு நல்லம், என் மெயின் அந்த தலைகடிக்கு கூடி நீங்க குளிசா போட்டிருக்கிறீங்கன்னு சொன்னா உண்மையா அதை மறக்க இயலாது. எனக்கு வந்து உண்மையான பிரச்சனை வந்து தலைகடி பிரச்சனை. நீங்க அதையும் ஞாபகம் வச்சு நீங்க எனக்காக செய்திருக்கிறீங்க. அப்ப அதுக்கும் வந்து என்னுடைய மிக பெரிதான நன்றியை நான் வந்து ஆண்டிக்கு தெரிவிச்சு கொள்றேன். அப்ப உண்மையாவே சந்தோஷம். சந்தோஷம் உண்மையா. முக்கியமா என்னையே ஞாபகப்படுத்தி நல்ல டிஷர்ட்டுகள், நல்ல ரெக் சூட்டுகள், நல்ல ஷர்ட் எல்லாம் அப்படியே எனக்கு போட்டிருக்கிறீங்க. முதல் பட்டியல பார்த்தேன் நான். அதுல எல்லாம் ரொஷானி குறியதான் இருந்தது. இதுக்குள்ளேயும் வருமோ தெரியலன்னு யோசிச்சு நான் உண்மையிலே என்னையே ஞாபகப்படுத்தி வச்சிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. மற்றது எங்களுக்கு என்னென்ன தேவையோ, சின்னங்களுக்கு என்ன தேவையோ படிப்பு சம்பந்தமா, மற்றது அவையில் சாப்பிட்றதுக்கு, மற்றது அவைகளுக்கு அந்த தானிய வகை சாப்பாடு தான் கொடுக்கணும்னு சொல்லி எல்லாத்தையுமே நீங்க ஞாபகத்துல வச்சு ஒரு பொருளா உங்களோட டைமை நீங்க ஒதுக்கி எங்களுக்காக எத்தனை கடையெல்லாம் நீங்க ஏறி இறங்கி இருப்பீங்க. அது எங்களுக்கு தெரியாது. அது உண்மையிலேயே அது நீங்கள் அது எங்களுக்காக பிரயாசப்பட்டிருக்கிறீங்க. உங்களுக்கு மிக்க நன்றி. கடவுள் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். உண்மையா அப்படி யாருமே செய்ய மாட்டேன். ஆனா நீங்கள் வந்து உண்மையாவே இப்படி எங்களுக்கு ஒரு சேனல் மூலமா நீங்க கிடைச்ச ஒரு உறவு தானே. கட்டாயம் வந்து நீங்களுக்கு ஒரு சேனல் மூலமா கிடைச்ச உறவு தான். நாங்கள் எப்பவுமே உங்களை மறக்க மாட்டோம். உண்மையாவே நல்ல ஒரு குணம் படைச்ச ஒரு உள்ளமண்டா நான் சொல்லுவேன். உண்மையில அவையில் கதைக்குள்ளே அப்படி ஒரு அன்பா நல்ல ஆதரவா டைம் ஒதுக்கி எங்களோட வடிவா கதைப்பினோம், நல்லா சிரிச்சு கதைப்பினோம். உண்மையிலே அப்படி ஒரு இப்பத்திய காலகட்டத்துல அப்படி ஒரு உள்ளங்கள் கிடைக்கிறது ஒரு பெரிய ஒரு கஷ்டம். எங்களையும் வந்து மறக்காமல் ஞாபகப்படுத்தி ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து எங்களுக்காக நீங்க செய்திருக்கிறீங்க. எங்களுக்கு வந்து மிகப்பெரியான ஒரு நன்றியை வந்து நாங்க அன்னைக்கு கட்டாயம் சொல்லணும். உண்மைதான். அதோட சொன்னவினம் என்ன சொன்னா, காசு என்னப்பா இன்றைக்கு நான் உங்கள்கிட்ட இருக்கு, நாளைக்கு எங்கள்கிட்ட இருக்கும். இது காசு எல்லாம் பெரிய விஷயம் இல்லை தம்பி. நாங்கள் இருக்கு மட்டும் காலம் நாங்கள் எல்லாரோடையுமே சந்தோஷமா இருக்கணும். கஷ்டப்படுறாங்க உதவி செய்யணும் சொல்லித்தான் அவட அம்மா சொல்லியிருந்தேன். அவட அம்மா தங்களுக்கு சொல்லி வளர்த்தது என்று சொல்லி அவட அம்மா வந்து உண்மையிலே இப்ப கிட்டடியில ஒரு குறிப்பிட்ட ஒரு நாள்ல தான் அவியல் மோசம் போயிருந்தேன். அது சரியான இழப்புண்டு அவியலுக்கு. அவியல் திரும்ப சொல்லியிருந்தேன் எங்கள்கிட்ட, எங்கட அம்மா இப்ப நான் இப்படி இருக்கிறேன் தம்பி, என்னை விட எங்கட அம்மா இன்னும் நிறைய பேர் வீட்டை வந்தா கூடி வெறுங்கையோட அனுப்புற இல்ல. வாராக்களுக்கு சாப்பாடோ காசோ
என்னண்டாலும் கொடுத்து கொண்டிருக்கேன். அப்படி ஒரு நல்ல உள்ளம் படைச்ச அம்மா தான் சொல்லி அந்த அண்டி சொல்லி இருந்தேன். அப்ப நான் சொன்னேன், உங்களை பார்க்கவே விளங்குதம்மா உங்களோட அம்மா இப்படி சொல்லி உண்மையாதான் அவையிலும் சரி அவையோட சகோதரங்கள் சரி உண்மையிலே எல்லாமே ஒரு நல்ல உள்ளங்கள் படைச்ச உள்ளங்கள்லாம் நவியல். இந்த காலத்துல அப்படி இருக்க மாட்டேனோம். அப்ப அவையில் திரும்ப திரும்ப சொல்லியிருந்தேன்னா இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை தம்பி, நாங்கள் அதை சந்தோஷமா நாங்கள் உங்களுக்கு தாரது, சந்தோஷமா அனுப்புறது, நீங்க ஹாப்பியா இருங்கோ, பிள்ளைகளுக்கும் கொடுங்கோ அப்படின்னு சொல்லி எங்களை ஞாபகப்படுத்தி இதை போட்டிருந்தேன். அப்ப திரும்பவும் நாங்க அவையில சொல்லக்கூடிய ஒரு விஷயம் மிக்க மிக்க நன்றி தான். என்ன விஷயம்? ஆமா, அப்ப நாங்களும் நல்ல ஒரு சந்தோஷம். அப்ப நாங்க மிக மிக பெரிய சந்தோஷம். முக்கியமா அந்த நியூட்டல் அதுகள் அனுப்புனதெல்லாம் சின்னங்களுக்கு அனுப்புனதுகள். ஆனா நாங்களும் அடிக்கத்தான் போறோம். அது பிடிக்காத ஒருத்தருமே இல்ல. எல்லாருமே வீட்டை சேர்ந்து சாப்பிடுவோம். நல்ல ஒரு சந்தோஷம் எங்களுக்கு. அப்ப நாங்களும் வீடியோ முடிச்சு கொள்ளுவோம். அப்ப சரி, அப்ப எங்களோட வீடியோ பாக்குறீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோ சந்திக்கிறோம். பாய்.